ஹாய் ஆர்மீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக் குக் மூவி. ஆர்மீஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். எஃப்எஃப் நேம் மை சைக்கோ பாய் ஃப்ரெண்ட். என்னோட நேம் தேயாங். நான் இப்போ டேகுவில் இருக்கேன். எனக்கு சியோலில் இருக்க யூனிவர்சிட்டியில் சீட் கிடச்சிருக்கு. ஸோ நான் சியோல் போகிறேன். அதுக்காக தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணும். ஸோ நான் ஷாப்பிங் போயிட்டுருக்கேன். ஜங்குக் இன்ட்ரோ. என்னோட நேம் ஜேகே. நான் சியோலில் இருக்கேன். எனக்கு டேகு போக விருப்பமே இல்லை. ஆனால் எங்கள் அம்மா, உன்னோட ஆன்ட்டி பையன் டேகுவில் இருக்கான், நம்ம ஊரில் இருக்க யூனிவர்சிட்டியில் அவனுக்கு சீட் கிடச்சிருக்கு, அவனுக்கு இங்கே தனியாக வந்து பழக்கம் இல்லை, அதனால் நீ போய் கூட்டிகிட்டு வான்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஆன்ட்டியை பார்க்க ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஸோ சும்மா போனால் நல்லா இருக்காது, அவங்களுக்கு ஏதாவது ஷாப்பிங் பண்ணிவிட்டு போவோம். ஜேகேவும் ஷாப்பிங் மால் போகிறாரு. ஷாப்பிங் மால்குள்ளே போகிறாரு. அப்போ ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. தொடர்ந்து நம்ம சியோலில் யங்ஸ்டர்ஸ் செத்துட்டு வராங்க. அதை கொலையை பண்ணுறதும் ஒரு யங்ஸ்டர் தான். என்னான்னு தெரியல, அவன் ஒரு சைக்கோவாக இருப்பான்னு நினைக்கிறோம். போலீஸும் அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அவன் இது வரைக்கும் 2 கொலை பண்ணியிருக்கான். அந்த 2 கொலையிலையுமே சேம் விட்னஸ் ஹுட்டி போட்டிருக்கான், அதுவும் பிளாக் கலர் ஹுட்டி. இதை போட்டதும் இல்லாமல் கேமரா முன்னாடி வேற வந்துட்டு போகிறான். கேமராவில் நோட் பண்ண ஃபோட்டோ இது தான். பிளாக் கலர் ஹுட்டி வித் பிளாக் கலர் மாஸ்க். நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க மக்களே. டேக்குக்கு 2 பேருமே சேம் டைமில் இந்த நியூஸை பார்க்குறாங்க. லைட்டாக நர்வஸ் ஆகிட்டு, ஐயையோ நம்ம இப்போ சியோல் தான் போக போகிறோம், பரவாயில்ல என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போகிறாரு. ஜேகே மட்டும் லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு இந்த நியூஸை கேட்டு. பார்க்குறாங்க திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக. அப்போ அங்கே ஒரு ஃப்ளாஸ்க் இருக்குது. இது அழகாக இருக்கே, இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம அம்மாவுக்கு இதை ப்ரெசென்ட் பண்ணிட்டு போவோம். பில் பே பண்ண போகிறாரு. அப்போதைக்கு நிறைய திங்ஸ் வாங்கினதில் அந்த ஃப்ளாஸ்க்கை மட்டும் அப்படியே மிஸ் பண்ணிடுறாரு. அந்த பில் கவுண்டரில் இருக்கவங்க பார்க்குறாங்க. அச்சச்சோ, முன்னாடி போனவர் இதை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாரு, என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கும்போது கரெக்டாக அங்கே ஜேகே வராரு. இதை கொடுங்க, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அவர் வாங்கும்போது, நான் அவர்கிட்ட கொடுத்துட்றேன். சரி, இதை மறக்காமல் கொடுத்துருங்க. ஜேகே அந்த ஃப்ளாஸ்க்கு வாங்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வராரு. கார் பார்க்கிங் பண்ணுற இடத்துல நிறைய கார்ஸ் எல்லாம் இருக்கனால சீக்கிரம் எடுக்க முடியாது. அப்புறம் மிஸ் பண்ணிடுவோன்னு நினச்சிட்டு ஜேகே அந்த ஃப்ளாஸ்க்கை எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வராரு. வெளியே ரொம்ப கோல்டாக இருக்கனால அவர் கார்லேருந்து ஒரு பிளாக் கலர் ஹுட்டியை மட்டும் எடுத்து போட்டுட்டு வராரு. ஜேகே அந்த ஃப்ளாஸ்க்கை ஸ்ட்ரைட்டாக போய் கொடுக்காம இவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போன்ட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு மெதுவாக. அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்க ஒரு பில்டிங்குள்ளே போகிறாரு. அங்கே போயிட்டு 2 பூனைக்குட்டிங்க இருக்குங்க. பார்த்தோன்னே ஓடி வருதுங்க. அதை பார்த்துட்டு, நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனால் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் இது தான். நான் இன்றைக்கே ஊருக்கு போக போகிறேன். எனக்கு கால் கூட வந்துச்சு. நாளைக்கே நான் அங்கே போய் இருந்தால் தான் எனக்கான ஹாஸ்டல் ரூம் கிடைக்கும். ஸோ நான் இன்றைக்கி போயிடுவேன். நீங்கள் இந்த பாக்ஸ்குள்ளேயே இருங்கன்னு சொல்லி ஒரு பாக்ஸை வச்சு அவர் மேலே போட்டிருக்க ஒரு கோட்டை கழட்டி அந்த பூனைக்குட்டிங்களுக்கு வச்சுட்டு, அவங்க 2 பேருக்காகவும் நான் மில்க் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை குடிங்க வச்சுட்டு அந்த பூனைக்குட்டிங்களுக்கு தடவி கொடுத்துட்டு திரும்புகிறாரு. அப்போ அங்கே ஜேகே நின்றுட்டுருக்காரு. எங்கே பார்த்துருவாரோன்னு பதட்டத்தில் அங்கே இருக்க ஒரு பாக்ஸை தள்ளி விட்டுறாங்க ஜேகே. ஆனால் பார்த்துட்றாரு. ஜேகே அந்த ஃப்ளாஸ்க்கை கொடுக்க வராரு. ஆனால் திடீர்னு மைண்ட் செட் அந்த நியூஸ்க்கு போகுது. ஐயோ, அதே பிளாக் கலர் ஹுட்டி மாஸ்க்கு, இவன் தான் சைக்கோவாக இருப்பானோன்னு நினச்சிட்டு, நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. நான் இந்த ஃப்ளாஸ்க்கை கொடுக்க தான் வந்தேன்னு சொல்கிறாரு. இல்லை, நீ தானே இந்த ஃப்ளாஸ்க்கை திருடின, எனக்கு தெரியும், ஒழுங்காக ஃப்ளாஸ்க்கை கொடுன்னு சொல்கிறாரு. ஜேகே அதை கொடுக்க வராரு. ஃப்ளாஸ்க்கை எடுத்து அப்படியே ஜேகேவோட தலையிலே போட்டு அடிச்சிடுறாரு. ஜேகே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. போலீஸ்க்கு கால் பண்ணுன்ட்டு மொபைலில் எடுக்கிறாங்க. மொபைல் டெட் ஆகிடுச்சு. ஸோ ஐயோ, இவனுக்கு உயிர் இருக்கா என்னன்னு தெரிலையேன்னு நினச்சிட்டு ஜேகேவோட நோஸ்கிட்ட அப்படி கையை வச்சு பார்க்குறாங்க. ப்ரீத்தே இல்லை. அச்சச்சோ, இவனை நம்ம கொண்டுட்டோமோ, இப்போ போலீஸ்க்கு கால் பண்ணாலும் நம்ம தான் மாட்டிப்போம். நான் ஏன் மாட்ட போகிறேன், இவன் அந்த சைக்கோ வச்சே நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்தா எனக்கு ஏதாவது கிடைக்கும். ஆனால் இவன் சைக்கோவா இல்லைனா நான் தானே மாட்டிப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு போக பார்க்குறாரு. திடீர்னு யாரோ யோட காலை பிடிக்கிறாங்க. யாருன்னு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே காலை பிடிச்சி அப்படியே இழுத்துட்றாங்க. அப்படியே ஜேகே மேலே விழுந்துடுறாங்க. இழுத்தது வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். என்னை விடுன்னு தள்ள போகிறாரு. நீ என்னையவே தள்ளுறியா அப்படின்ட்டு ஜேகேவோட மொத்த பாடி வெயிட்டையும் மேலே போடுறாரு. ப்ரீத் பண்ண முடியல. நீ என் மேலேருந்து எந்திரி, என்னால் முடியலன்னு கத்துறாரு. முடியலையா, இப்போ ப்ரீத் பண்ணுவ பாரு. ஃபோர்ஸாக யோட
விட்டுறாரு. ஏற்கனவே அடிபட்ட அதே இடத்துல திருப்பி அடிபட்டதுனால ஜேகே அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. விட்டா போதுங்கிற மாதிரி அந்த இடத்துலேருந்து வேக வேகமாக எழுந்துச்சி வந்துடுறாரு. தென் வீட்டில் இருக்காரு. வியோட அம்மா வியை பார்த்துட்டு, என்னடாச்சு உனக்கு இப்படி வேர்த்திருக்கு, ஏன் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அம்மா இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு கால் வந்துச்சு, நான் இன்றைக்கே போயாகணும். ஆனால் உனக்கு யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ண இன்னும் 1 வீக் இருக்கே. இல்லைம்மா நான் ஹாஸ்டலில் தங்கணும்ல, ஸோ இன்றைக்கே போகணுமா அரேஞ்ச் பண்ணுறதுக்கு, அதனால தான். சரி நீ பத்திரமா போயிடுவல. இன்றைக்கி நியூஸ் கூட பார்த்தேன், ஏதோ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு சைக்கோ கொலை பண்ணுறானாமே. அம்மா அதெல்லாம் விடுங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன். உங்கள் பிள்ளைய பற்றி உங்களுக்கு தெரியும்ல, சைக்கோவே வந்தாலும் அவனை திடீர்னு அங்கே நடந்ததை நினச்சி பார்க்குறாரு. அம்மா இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா. ரூம்குள்ளே போகிறாரு. திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வெளியே வராரு. அம்மா நான் கிளம்புறேன். என்னடா நீ அதுக்குள்ளே போகிறேன்ற? ஆமாம்மா நான் தான் சொன்னேன்ல. சரி பார்த்து பத்திரமா போ, எனக்கு நீ டெய்லி கால் பண்ண. ஓகேம்மா, நல்லா சாப்பிட்ருடா. சரிங்கம்மா, நான் உங்களுக்கு டெய்லி கால் பண்ணுறேன், சாப்பிட்றேன், ஓகேவா? சரி பார்த்து பத்திரமா போன்னு சொல்லிட்டு வியை ஹக் பண்ணி வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஜேகே இன்னும் அதே இடத்துலையே மயக்கம் போட்டு விழுந்து கிடக்காரு. அப்போது அங்கே இருக்க ஒரு ஒர்க்கர் வந்து ஜேகேயை பார்த்து எழுப்பி விட்டுறாரு. என்னப்பாச்சு உனக்கு இங்கே வந்து கிடக்க? இல்லை அங்கிள், நான் இந்த சைடு வந்தேன், அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். அடி எதுவும் பட்டிருக்காப்பா? இல்லை அங்கிள். ஜேகே அவரை பார்த்து நான் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்க அந்த 2 பூனைக்குட்டிங்களையும் தூக்கிட்டு வராரு. ஜேகே அவங்க ஆண்டி வீட்டுக்கு வந்துடுறாங்க. எப்படிப்பா இருக்கு ஜேகே? நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? அதான் அம்மா உங்ககிட்ட சொன்னாங்கல்ல, இங்கே இருக்கானே, அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். நான் மறந்தே போயிட்டேன்ப்பா. அவன் ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு சொல்லி இன்றைக்கே ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணணுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்படியா ஆண்டி உங்களுக்காக ஒரு கிஃப்டெல்லாம் எதுக்குப்பா? ஆண்டி நானே என்றைக்காவது ஒரு நாள் தான் வரேன், அதான் உங்களை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது வெறும் கையோடு வரக்கூடாதுல்ல, ஸோ கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த 2 பூனைக்குட்டிங்களையும் கொடுக்குறாரு. செம்ம க்யூட்டாக இருக்குப்பா. இதில் ஒன்று நீ, இன்னொன்று அப்படின்றாங்க. என்ன நான் வியா? என்னங்க ஆண்டி? ஆமாப்பா, உனக்கு தெரியும்ல ஆண்டி, நான் அவனை பார்த்ததே இல்லை, சின்ன வயசில் பார்த்தது. சரி நான் அவனை அவன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீ வா. ஓகே ஆண்டி. போகிறப்ப அந்த ஹாலில் பார்க்குறாரு, அந்த ஃப்ளாஸ்க் இருக்குது. ஆண்டி இந்த ஃப்ளாஸ்க்? ஆமாம், இது என் பையன் இங்கேருந்து போகிறான்னு சொல்லிட்டு எனக்காக ஒரு ஃப்ளாஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணான், அதான் இது. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் அதிகமாகுது. சரி ஆண்டி நான் கிளம்பவா? இருப்பா, ரூமை பார்த்துட்டு போ. சரிங்க ஆண்டி. வியோட ரூமுக்குள்ளே ஜேகே போகிறாங்க. ஃபோட்டோவாக இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு ஜேகே ஸ்மைல் பண்ணுறாரு. சரிப்பா இன்றைக்கி ஒரு நாள் நீ இங்கே ஸ்டே பண்ணு. இல்லை ஆண்டி நான் போகணும். இல்லை நீ இன்றைக்கி ஒரு நாள் இங்கே ஸ்டே பண்ணு, நீ எவ்வளோ வருஷம் கழிச்சு இங்கே வந்திருக்க, நீங்கள் ஸ்டே பண்ணியே தான்ப்பா ஆகணும் அப்படின்னு ஆண்டி கம்பல் பண்ணுறாங்க. சரிங்க ஆண்டி. சரி வாப்பா சாப்பிட்லாம். இல்லை ஆண்டி எனக்கு பசிக்கலை, நான் வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன். அப்படியா? சரி நான் உனக்காக அதை ஸ்நாக்ஸ் கொண்டு வரேன், நீ அது வரைக்கும் வியோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு. வியோட ஃபோட்டோ ஆல்பம் காட்டுறாங்க. ஜேகே அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. ஆண்டி கீழே போகிறாங்க. அப்போதைக்கு ஜேகே வியோட ஒரு ஃபோட்டோவை மட்டும் எடுத்து வச்சுக்கிறாரு, சின்ன வயசு ஃபோட்டோவை. ஜேகே கீழே வராரு. என்னப்பா கீழே வந்துட்ட? இல்லை ஆண்டி எனக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது, நான் போயாகணும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வாங்க ஆண்டி. சரிப்பா நான் வரேன், பத்திரமா அம்மாவை கேட்டேன்னு சொல்லுப்பா. ஓகே ஆண்டின்னு சொல்லிட்டு ஜேகே கிளம்பிடுறாரு. ஜேகே அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அட் சேம் டைம் வியும் அவங்க ஹாஸ்டலுக்கு வந்துடுறாங்க. ஹாஸ்டலுக்கு வெளியே நின்றுட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. எங்கடா இருக்க? நான் வந்துட்டேன் இங்கே. இதோ உன் பின்னாடி தான் இருக்கேன் பாருடா. ரொம்ப நாளாச்சுல பார்த்தேன்னு சொல்லி 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம இங்கே ஸ்டே பண்ண முடியாதுடா, வா நம்ம எங்கள் வீட்டுக்கு போவோம், நெக்ஸ்ட் டேலேருந்து நம்ம இங்கே ஸ்டே பண்ணுவோம். சரி ஓகேடா. 2 பேரும் கிளம்புறாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சைக்கோஸை பற்றி கேட்குறாங்க. இந்த சைக்கோலாம் எப்படிடா, ஏன்டா திடீர்னு அவங்கள பற்றி கேட்குற? இல்லைடா நான் கேள்விப்பட்டேன் உங்கள் சியோலில் ஒரு சைக்கோ சுற்றுறானாமே. ஆமாண்டா, அவன் இந்த யங்ஸ்டர்ஸை தான் பிடிக்கிறான், அதுவும் கேர்ள்ஸை கிடையாது பாய்ஸை. என்னடா சொல்கிற, நம்ம 2 பேரும் வர யங்ஸ்டர் ஆச்சே. ஆமாண்டா, அவன் என்னை விட உன்ன மாதிரி அழகான பையனுங்களை தான் பிடிப்பான்னு கேள்விப்பட்டேன். சும்மா இருடா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. சரி வாடா 2 பேர் தூங்கலான்னு சொல்லி தூங்குறாங்க. ஆனால் வியால் தூங்கவே முடியல. ஜேகே பண்ணதவே நினச்சி பார்த்துட்ருக்காங்க. உனக்கு என்னடா ஆச்சு ஒன்றும் இல்லைடா, ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது. என்ன டிஸ்டர்ப்? உன்னோட கிஸ் எதுவும் பறி போயிடுச்சா என்ன?
என்னடா சொல்கிற? அப்போ உண்மையாலுமே வாடா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இல்லைடா. உன்னோட ரியாக்ஷன் பார்த்தா தெரியுது, யாருடா அந்த பொண்ணு? என்ன பொண்ணா அப்படின்னு ஜேகேவை நினச்சி பார்க்குறாங்க. தென் ஜேகேவியோட சின்ன வயசு ஃபோட்டோ பார்த்துட்டே தூங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வி அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டு 2 பேருமே ஹாஸ்டலுக்கு வராங்க. ஹாஸ்டல் வார்டன் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு வியோட ஃப்ரெண்டு. இவன் என்னோட நியூ ஃப்ரெண்ட், உங்களுக்கு தெரியும்ல? தெரியும்ப்பா, வி தானே? அதான் 2 பேரும் அன்றைக்கி சேர்ந்து ஒரு அட்ராசிட்டி பண்ணீங்களே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா வார்டன்? என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். லாஸ்ட் டைம் நான் டேகு வந்தப்போ கூட நீங்கள் 2 பேரும் என் கூட சேர்ந்து நல்லா ஃபன் பண்ணீங்களே, அதை தான் சொல்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா வார்டன்? ஸோ 2 பேரும் உள்ளே போகிறாங்க. ஹாஸ்டலுக்குள்ளே திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தென் வெளியே வராங்க. ஜேகே அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போதைக்கே ஜேகே அம்மா சொல்கிறாங்க, நம்ம வேணால் வியை நம்ம வீட்டுக்கு கூப்பிடுவோம்ல, நீ ஒருத்தன் தானே இங்கே இருக்க, வி இங்கே வந்தால் உனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும்ல. என்னது வியா? அவன் எதுக்குமா இங்கே? இல்லைப்பா, நீ தனியாக இருக்கல்ல, அதான். பாவம், அவனும் அவங்க ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கான். இந்த ஊரை பற்றி அவனுக்கு தெரியாதுல்ல, சைக்கோலாம் வேறு சுற்றிட்டு இருக்காங்க. உனக்கே தெரியும். என்ன சைக்கோவா அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்லேயே ஜேகே வில்லத்தனமாக ஸ்மைல் பண்ணுறாரு. என்ன சொல்கிற ஜேகே? ஓகேம்மா. அவனை பார்க்க வேற குழந்த மாதிரி இருக்கான். அவன் எங்கேயாவது தொலைஞ்சிட போகிறான், இல்லாட்டி சைக்கோ ஏதாவது பண்ணிட போகிறான். நம்ம வீட்டிலேயே நம்ம வச்சுப்போமா? அவனை கூட்டிகிட்டு வாங்க, வர சொல்லுங்கள். இதோ இருப்பா, நான் உடனே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறேன். இல்லைம்மா, அவன் இங்கே வந்துட்டான். உங்ககிட்ட நேற்று நைட்டு நான் சொல்ல மறந்துட்டேன். அவன் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறான்னு நினைக்கிறேன். சரி, நான் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்குறேன்ப்பா. ஜேகேவோட அம்மா வி அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க வி அம்மா? ஸோ 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. ஜேகே அம்மா வி அம்மா கிட்டே சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது, ஸோ நான் வெளியே போகணும். ஜேகே தனியாக தான் இருப்பான் வீட்டில். வியையும் இங்கே ஸ்டே பண்ண சொல்கிறீங்களா? வியா? அவன் ஹாஸ்டலில் தங்கணும்னு சொன்னானே. இல்லை பரவாயில்ல, உங்களுக்கு ஒன்றும் இல்லைனா நீங்கள் இங்கே தங்க வச்சுக்கலாம். அப்போ ஓகே, நான் வீக்கிட்ட கேட்டு சொல்கிறேன். கேட்டு சொல்லுங்கள். வி அம்மா வீக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா, என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க? நான் உங்ககிட்ட எத்தனை டைம் சொன்னேன், போனோடனே கால் பண்ணு, காலையில் என்ன பண்ணுறேன்னு சொல்லு அப்படின்னு. சாரிங்கம்மா, இங்கே இருக்க வேலையில் மறந்துட்டேன். ஸோ ஓகே, நீ நல்லா தானே இருக்க? நல்லா தாம்மா இருக்கேன். உங்களுக்கு என்னாச்சு? இல்லைப்பா, அங்கே என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, உனக்கே தெரியும்ல, உங்கள் ஆன்ட்டி. ஆமாம்மா, சொல்லுங்கள். சின்ன வயசில் அவங்கள பார்த்தது எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. நீ ஹாஸ்டலில் தங்கணுங்கிற அவசியம் இல்லை, அவங்க வீட்டில் கூட நீ ஸ்டே பண்ணலாம். என்னம்மா சொல்கிறீங்க? அவங்க வீட்டில் போய் நான் எப்படிம்மா ஸ்டே பண்ண முடியும்? நான் சொன்னேன்ப்பா, அவங்க வீட்டில் அவங்க பையன் தனியாக தான் இருக்கான். நீ போனால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. எனக்கு சின்ன வயசில் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட இருந்தானே, ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இல்லைம்மா, அதெல்லாம் எனக்கு மறந்துடுச்சு. அவன் வீடு அதுதான், நீ போ, அவன் கூட கொஞ்சம் பேசு, உங்கள் சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் வரும்ல. சரி, நான் பேசுகிறேம்மா, ஆனால் அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணுமா என்னன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். என்னம்மா திடீர்னு பூனைக்குட்டி சவுண்ட் கேட்டுச்சு? அது ஒன்றும் இல்லைப்பா, நேற்று உன்னை கூப்பிட அவன் இங்கே வந்திருந்தான், ஆனால் நீ இங்கே இல்லை. ஸோ எனக்கு 2 பூனைக்குட்டி ப்ரெசன்ட் பண்ணிட்டு போனான். ஆனால் பாவம், நீ இல்லைன்னு சொன்னதும் திரும்பி போயிட்டான். அவனை போய் மீட் பண்ண அவங்க வீட்டில் போய். சரிங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன். அவனோட அட்ரஸ் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் அவனை உனக்கு கால் பண்ண சொல்கிறேன்ப்பா, நம்பர் கூட அவனுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்கம்மான்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. வியோட அம்மா ஜேகே அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கள், உங்கள் பையன் என்ன சொன்னாங்க? நான் அவன்கிட்ட கால் பண்ணி பேசினேன். ஜேகே கிட்ட வியோட நம்பர் இருக்குன்னு கூட சொன்னேன். அவன் சரிங்கம்மா, அவனை கால் பண்ண சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னான். நீங்கள் அவன் உங்கள் வீட்டுக்கு வந்தால் அவனை பத்திரமா பார்த்துக்கோங்க, அங்கேயே இருக்க வச்சுக்கோங்க. சரி, நாங்கள் பார்த்துக்குறோம். ஜேகே விக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ, யார் பேசுகிறது? நான் ஜேகே. சொல்லு ஜேகே, எப்படி இருக்க? சின்ன வயசில் மீட் பண்ணது, இப்போ எப்படி? நல்லா தான் இருக்கேன். நீ இங்கே வரலாம்ல வி? நாங்கள் வந்து என்ன பண்ணுறது? அதான் அம்மா சொல்லியிருப்பாங்களே. ஆமாம், அம்மா சொன்னாங்க அங்கே வந்து ஸ்டே பண்ண சொல்லி. ஆனால் எனக்கு என்னப்பா நீ இப்படி பண்ணுற? நம்ம சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் தானே. இல்லை உனக்கு பயமா? எனக்கு என்ன பயம்? இல்லை உன்னை ஏதாவது பண்ணிடுவேன்னு? எனக்கு ஒன்றும் அப்படிலாம் பயம் இல்லையே. நீ என்ன நினச்சி பேசிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை. உனக்கு இங்கே வர பயம் இல்லைன்னா நீ வரலாம். நான் வரேன், எனக்கு பயம்லாம் ஒன்றும் இல்லை. வி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட, நான் என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு இங்கே ஒருத்தர் இருக்கார், நான் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். அது யாருடா? எனக்கு தெரியாமல் உனக்கு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு?
அதான் சொன்னேனே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு. சரி நான் கிளம்புறேன். சரிடா பார்த்து போயிட்டு வா. நான் சொன்னேன்ல நேற்று அந்த சைக்கோ. ஐயோ நீ வேற ஏன்டா. சரி நான் போயிட்டு வரேன். ஓகேடா. ஜேகேவோட வீட்டுக்கு போகிறாங்க. ஆன்ட்டி வெல்கம் பண்ணுறாங்க. வாப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆன்ட்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸோ உள்ளே போகிறாரு. எங்கே ஆன்ட்டி ஜேகே? இதோ மேலே இருக்கான் பாரு, நீ போ மேலே, அவன் வெயிட் பண்ணுறான் உனக்காக தான். அப்புறம் இன்னொன்றுப்பா, நான் ஒர்க் விஷயமா சில டைம் வெளியூர் போயிடுவேன். அண்ட் ஜேகே மட்டும்தான் தனியாக இருப்பான். அவனுக்கு கொஞ்சம் டார்க்னஸ்னால் பயம். நீ அவன் கூட இருக்கலாம்ல, இங்கேயே ஸ்டே பண்ணலாம்ல. இல்லை ஆன்ட்டி, நான் ஹாஸ்டல் வர சொல்லிட்டேன். பரவாயில்லப்பா, நான் பார்த்துக்கிறேன். நீ இங்கேயே ஸ்டே பண்ணு ப்ளீஸ், எனக்காக அவனை நீ பார்த்துக்கோ. என்ன ஆன்ட்டி சொல்கிறீங்க? ஜேகேக்கு இருட்டுனா பயமா? ஆமாப்பா. எதனால் ஆன்ட்டி? 2 மந்த்ஸுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது. ஜேகேக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் வீட்டுக்கெலாம் வருவான், ரொம்ப க்ளோஸ். எங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஃபேமிலியில். ஆனால் ஒரு நாள் என்ன ஆன்ட்டி நடந்துச்சு? நான் ஏதாவது கேட்கக்கூடாது கேட்டுட்டேனா? இல்லைப்பா, ஜேகேவோட ஃப்ரெண்டு ஒரு பையன் சொன்னல, அவன் இறந்துட்டான். இப்போ உயிரோடு இல்லை. அவனை நினச்சி இவன் இப்படி இருக்கான். இவனால தான் அப்படின்னோ கில்ட்டியில் இருக்கான். இவனை நம்ம இருட்டில் விட்டுட்டாலோ இல்லை தனியாக விட்டாலோ அவன் ஃப்ரெண்டு கூட பேசுகிற மாதிரி நினச்சிட்டு பேசுவான். அதான்ப்பா எனக்கு இவனை இங்கே விட்டுட்டு போக பயமாக இருக்குது. சரி நீ இங்கே வரேன்னு கேள்விப்பட்டேன். அப்படி நீ இங்கே இருந்தாவாச்சும் நீ ஜேகேவை பார்த்துப்ப. அதனால தான் நான் உனக்கு நீங்கள் வர சொன்னேன். சரிங்க ஆன்ட்டி, நான் இங்கே இருக்கேன். என்னப்பா சொல்கிற, உண்மையாலுமே வா? ஆமாம் ஆன்ட்டி, என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு வேறு. நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்கல்ல, அவனுக்கு நான் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை எல்லாவுமா இருந்து பார்த்துப்பேன். நீங்கள் கவலைப்படாதீங்க ஆன்ட்டி, நீங்கள் சேஃபாக போயிட்டு வாங்க. நான் அவன் கூட இருக்கேன். உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சரி நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகிடுச்சு ஃப்ளைட்டுக்கு. பத்திரமா போயிட்டு வாங்க ஆன்ட்டி, நான் அவன் கூட இருக்கேன். அதுக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இங்கே உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட சொல்லுப்பா. எனக்கு அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். சரிங்க ஆன்ட்டி, நான் சொல்கிறேன். ஸோ அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. வியோட ஃப்ரெண்டு உள்ளே வராங்க. என்னடா ஆச்சு திடீர்னு இப்படி சொல்கிற, இங்கே ஸ்டே பண்ணுறேன்னு? ஆமாண்டா, என்னை மன்னிச்சிரு. நான் மட்டும் தானே ஹாஸ்டலில் ஸ்டே பண்ண போகிறேன். நீ உங்கள் வீட்டில் தானே ஸ்டே பண்ண போகிற. எனக்கு இங்கே ஸ்டே பண்ண பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் ஹாஸ்டலில் இருந்தேன்னா உன்னை அடிக்கடி பார்க்க முடியாது. இதே நான் இங்கே இருந்தேன்னா நம்ம எப்போ வேணாலும் மீட் பண்ணலாம்ல. யூனிவர்சிட்டியில் கூட ஒன்றா இருக்கலாம். அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கிறத ஜேகே மேலேருந்து விண்டோ வழியாக பார்க்குறாரு. ஜேகேக்கு செம்மையாக கோவம் வருது. வியோட ஃப்ரெண்டு டக்குன்னு மேலே பார்த்துட்றாரு. மேலே யாராவது இருக்காங்களா என்ன? அதான் நான் சொன்னலடா, என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு ஒருத்தன்னு, அவன் தான் மேலே இருக்கான். சரிடா பார்த்து சேஃபாக இரு, நம்ம யூனிவர்சிட்டியில் மீட் பண்ணுவோம். ஓகேடா. தென் வியோட ஃப்ரெண்டு கிளம்பிடுறாங்க. திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வராரு. ஆன்ட்டி நான் வந்துட்டேன். சரிப்பா, ரொம்ப தேங்க்ஸ். நான் கிளம்புறேன். ஆன்ட்டி இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது, சீக்கிரம் கிளம்புங்க. ஓகே. உனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் உன்னோட ரூம் லெஃப்ட் சைடு இருக்க பாருப்பா, பார்த்துக்கோ, அங்கே ஸ்டே பண்ண. ஓகே ஆன்ட்டி, நீங்கள் பத்திரமா சேஃபாக போங்க. திங்ஸ் எல்லாம் உள்ளே எடுத்து வச்சுட்டு சரி நம்ம ஜேகேயை பார்க்கலான்ட்டு மேலே போகிறாரு. ஜேகே அப்படின்னு கூப்பிட்டு டோரை நாக் பண்ணுறாரு. உள்ளே வாங்க. என்ன வாங்கன்னு கூப்பிடுற? நான் உன் ஃப்ரெண்டு உள்ளே வா ஒன்றை தான். உள்ளே என்ட்ரி ஆகிறாரு. ஜேகே அப்படியே டக்குன்னு திரும்புகிறாரு. வீக்கு அப்படியே ஷிவர் ஆகுது. ஜேகேவை கண்ணை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு பயத்தோட. ஜேகேவை பார்த்து நீ தான் என்ன நீ தான்? நான் தான் ஜேகே, உன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். அண்ட் அன்றைக்கி உன்னை கிஸ் பண்ணதும் நான் தான். ஜேகே பார்த்து சாரி, நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். இல்லை, நீ என்ன தப்பாலாம் புரிஞ்சுக்கல. நீ நினச்சது கரெக்டு தான். நான் என்ன நினச்சேன்னு உனக்கு எப்படி தெரியும்? இல்லை, நான் ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் சொல்லிட்டேன். நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன். என்ன சாரி. நான் அன்றைக்கி அடிச்சுட்டு உன்னை திரும்பி பார்க்காம கூட போயிட்டேன். என்னோட தப்பு தான். நான் அன்றைக்கி அந்த நியூஸை பார்த்தேன். நீ திடீர்னு அந்த பிளாக் கலர் ஹுட்டியில் வந்த, அதுவும் என்னை பார்த்துட்டு வில்லத்தனமாக பார்த்துட்டு இருந்த. அதான் நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன். என்னை மன்னிச்சிரு ஜேகே. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். நீ வெளியே போகிறப்ப உனக்கு ஏதாவது ஆபத்துனா நான் அங்கே இருப்பேன். நீ எனக்கு கால் பண்ணலாம். நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன். நீ என்னை ப்ரொடெக்ட் பண்ண போறியா ஜேகே? நீ அப்புறம் கீழே வெளியே நின்று ஒருத்தன்ட்ட பேசிகிட்டு இருந்தியே, அதெல்லாம் அவாய்ட் பண்ணு. ஏன்னா இங்கே சில மக்கள் சுயநலவாதிங்க. பணத்துக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. ஏன் கொலை கூட பண்ண தயங்க மாட்டாங்க. ஆனால் அவன் என்னோடய ஃப்ரெண்டு, நல்லவன்.
ஜேகே அவர் ரூமில் இருக்க ஒரு ட்ராவை ஓப்பன் பண்ணுறாரு. நீ என்ன பண்ணுற ஜேகே? ஒன்றும் இல்லை, நீ வெயிட் பண்ணு. உள்ளேருந்து ஒரு நைஃப் எடுக்கிறாங்க. நீ அதை எதுக்கு எடுக்கிற? ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நைஃப் எடுத்துகிட்டு அப்படியே பக்கத்தில் வராங்க க்ளோஸாக. வியோட ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. மனசுக்குள்ளேயே இவன் என்ன பண்ண போகிறான்? ரொம்ப பக்கத்தில் வராரு ஜேகே. இன்னும் ஹார்ட் பீட்லாம் அதிகமாகுது. ஹே, நீ எதுக்கு என் பக்கத்தில் வர? உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக சிரிச்சுட்டே இன்னும் பக்கத்தில் வராரு. ஜேகே இன்னும் வியோட க்ளோஸில் போகிறாரு. நீ என்ன பண்ணுற? அங்கேயே நில்லு. ஜேகே அப்படியே வியை ஹக் பண்ணிவிட்டு வியோட பேக்லேயே நைஃபை வச்சு குத்துறாரு. என்னாச்சுன்னு வி அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறாரு. ஒரு காக்ரோச். வீக்கு நின்ன ஹார்ட் பீட் அப்போ தான் திரும்பி வருது. அந்த காக்ரோச்சை எடுத்து அப்படியே விண்டோ வழியாக தூக்கி போடுறாரு. வி ஜேகே பார்த்து, நீ நார்மலாகவே நடந்துக்க மாட்டியா? ஆமாம், இப்படி தானா? என்னோட ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, என் கூட இருக்கவங்க, என் க்ளோஸாக இருக்கவங்க யாரை எது பண்ண நினச்சாலும் அவங்களுக்கு இதான் நிலமை. வி மைண்ட் வாய்ஸ்லேயே, தெரியாதனமோ இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமோ? நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது. சரி வா சாப்பிட போகலாம். ஜேகேவியை சாப்பிட கூட்டிகிட்டு வராங்க. சரி, நீ என்ன மாதிரி டிஷ்லாம் சாப்பிடுவ? ஏன், நீ சமைச்சு தர போறியா? சொல்லு வி, எனக்கு சமைக்க தெரியும். எனக்கு பிடிச்சவங்களுக்காக நான் சமைப்பேன். ஜேகேவியை டைனிங் டேபிளில் உட்கார வச்சுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வராரு. நீ எதுக்கு இப்போ டோரை க்ளோஸ் பண்ண? ஒன்றும் இல்லை, எனக்கு வெளியில் வர சவுண்டு கொஞ்சம் பிடிக்கல, அதனால தான். சரி, நீ இங்கேயே உட்காரு வின்னு சொல்லிட்டு ஜேகே கிச்சனுக்கு போகிறாரு. திடீர்னு எதையோ வேகமாக கட் பண்ணிகிட்ருக்காரு. ஐயோ, இவன் என்ன பண்ண போகிறானோன்னு நினச்சிட்டு வி அப்படியே ஒளிஞ்சு நின்று வந்து ஜேகேவை பார்த்துட்ருக்காரு. அப்படியே பிளட்டாக தெரிச்சிட்ருக்கு. நீ என்ன பண்ணுற ஜேகேன்னு? நீ இங்கே இருக்கன்னு தெரியுது, உள்ளவா வின்னு கூப்பிடுறாங்க. இது வேற ஒன்றும் இல்லை, மீட் தான் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிகிட்ருக்காங்க. வீக் அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. சரி, நீ வெளியெல்லாம் போக மாட்டியா? இல்லை, எனக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்டும் இப்போ இல்லை, அதனால் என்னால் வெளியெல்லாம் போக முடியாது. ஆமாம், அவர் எங்கே? அவன் ஊருக்கு போயிட்டான், வர கொஞ்சம் நாளாகும்னு சொன்னான். என்னால் அதனால தான் வெளியே போக முடியல. ஸோ நான் உள்ளேயே இருக்கேன். அவன் எப்போ வருவான்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வி மைண்ட் வாய்ஸ்லேயே நினச்சிட்ருக்காரு. ஆனால் ஆன்ட்டி, ஜேகேக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருந்தான், அவனும் இறந்துட்டான்னு சொன்னாங்களே, இவன் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கான்? என் ஃப்ரெண்டுக்கும் இந்த மீட் தான் பிடிக்கும். அவனுக்கு நான் இப்படி தான் கட் பண்ணி செஞ்சு தருவேன். அவன் நல்லா சாப்பிடுவான். அவனுக்கு நான் செய்யறதுனா ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் டைம் நீ சாப்பிட போகிற. ஜேகே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு டேபிளில் வைக்கிறாரு. பரவாயில்லையே ஜேகே, நீ நல்லா தான் செஞ்சுருக்க. நான் சாப்பிட்றேட்டா? இரு, நீ சாப்பிட்டாத. ஒன்று நான் பண்ணுறேன். என்ன பண்ண போகிற? மேலே லெமனெல்லாம் அப்படியே புழிஞ்சு விட்டுட்டு ஜேகே வீக்கு எடுத்து ஊட்டி விடுறாரு. நீ எதுக்கு எனக்கு ஊட்டி விடுற? எனக்கு சாப்பிட தெரியும். பரவாயில்ல, நீ சாப்பிடு. நான் யாருக்கும் ஊட்டி விட்டதில்ல, எனக்கு ஆசையாக இருக்குது, அதான். ஜேகே இந்தா நீயே சாப்பிடுன்னு கீழே வச்சுட்டு திடீர்னு ஏஞ்சி போகிறாரு. நீ எங்கே போகிற? நீ சாப்பிட்லையா? இல்லை, எனக்கு பசிக்கலை, எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வியோட முன்னாடி வந்து அவரோட தலையை அப்படி தடவி கொடுத்துட்டு போகிறாரு. ஜேகே திடீர்னு ரூமுக்கு போகிறாரு. நீ வெளியே போகிறேன்னு சொன்ன? நான் இந்த டைம்லலாம் வெளியே போக மாட்டேன், எனக்கு பிடிக்காது. நைட் டைம் மட்டும்தான் நான் வெளியே போவேன். ஜேகே அவங்க ரூமுக்கு போகிறாங்க. வி சாப்பிட்டதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஜேகேவோட ரூமுக்கு போகிறாங்க. நீ என்ன பண்ணுற? எனக்கு தூக்கம் வருது, ஸோ நான் தூங்க போகிறேன், நீ இங்கேருந்து போ. இல்லை, நீ இன்னும் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிட்ல, நீ எனக்காக சாப்பிடு. நான் ஏன் உனக்காக சாப்பிட்ணும்? ஏன்னா நான் உன்னோட. இல்லை, நீ சாப்பிடு. என்னால் சாப்பிட முடியாது, எனக்கு வேணான்னு சொல்கிறாரு. இல்லை, நீ சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லி ஜேகேவை எழுப்பி உட்கார வச்சு வி ஊட்டி விட்றாங்க. நீ எதுக்கு எனக்கு ஊட்டி விட்ற? நீ என்ன இப்போ சாப்பிட வச்சுட்ட, ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நீ இங்கே இருக்க மாட்ட, அப்போ நான் என்ன பண்ணுவேன்? நீ அப்படிலாம் நினைக்காத, நான் உன் கூடயே இருக்கேன். என்ன பண்ணாலுமா? என்ன பண்ணாலும்னா நீ எதை மீன் பண்ணுற ஜேகே? நான் யாரையாவது கொன்னுட்டா? நீ அப்படிலாம் பண்ண மாட்டேன். நீ அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத. நான் எதை நினச்சி ஃபீல் பண்ணுறேன்? இல்லை, உன் ஃப்ரெண்டு ஊருக்கு போயிட்டான்னு சொன்னில, நீ மிஸ் பண்ணுறில, அதை தான் மீன் பண்ணேன். ஓ ஆமாம்ல. சரி, வெளியே போகலாம் வா. இல்லை, நான் தான் வெளியே வரமாட்டேன்னு சொன்னேன்ல. அதெல்லாம் தெரியாது, நீ எனக்காக வா. நீ என்கிட்ட என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன் உன்கிட்ட வி? நீ சொன்னில நான் உன் கூட எப்பொழுதுமே இருக்கணும்னு. ஆமாம்,
நான் உன் கூட எப்பொழுதுமே இருக்கணும்னா நீ என் கூட இன்னைக்கு வரணும். சரி எங்கன்னு சொல்லு, நீ வந்தால் தான் நான் சொல்லுவேன். ஜேகே கிளம்பி வராங்க. டேக்குக் 2 பேருமே அவுட்டிங் போகிறாங்க. நான் கார் ஓட்டுறேன் அப்படின்னு வி சொல்கிறாரு. இல்லை இல்லை, நான் உனக்காக டிரைவ் பண்ணுறேன். 2 பேருமே ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்காங்க. சரி வி, உனக்கு எங்கே போகணுன்னு சொல்லு, நான் கூட்டிகிட்டு போகிறேன். உனக்கு எல்லா இடமுமே தெரியுமா ஜேகே? என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது? நான் சின்ன வயசுலேருந்தே இங்கே தான் இருக்கேன், எனக்கு எல்லா இடமும் தெரியும். 2 பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ திடீர்னு மழை வருது. ஐயையோ, மழை வந்துருச்சே, நம்ம இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வேற இருக்கோம், என்ன பண்ணுறது? எனக்கு இந்த பிளேஸு தெரியும். சரி நம்ம இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இல்லை நம்ம இப்போயே போகலான்னு வி சொல்கிறாரு. திடீர்னு காரு பிரேக் டவுன் ஆகிடுது. இல்லையே, கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சே, என்ன பண்ணுறது? வீக் அப்படியே நர்வஸாக இருக்குது. நீ ஏன் இவ்வளோ பதட்டப்படுற? நான் ஒன்றும் பதட்டப்படலையே, உன்னோட ஹார்ட் பீட் சவுண்டு எனக்கு கேட்குது வி. திடீர்னு ஜேகே வியோட செஸ்ட்டை டச் பண்ணுறாரு. நீ என்ன பண்ணுற? தள்ளி போ அப்படின்னு வி கத்துறாங்க. நீ ஏன் கத்துற? ப்ளீஸ் என் கூட கொஞ்ச நேரம் இருன்னு சொல்லி ஜேகே அப்படியே வியோட மேலே போய் படுத்துக்கிறாரு. நீ என்ன பண்ணுற? என்னை விட்டு தள்ளிப்போ ப்ளீஸ், கொஞ்ச நேரம் என்னை இப்படியே இருக்க விடு. இவ்வளோ நாளில் எனக்கு இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. வியோட செஸ்ட்டில் ஜேகே அவங்க காதை வச்சு கேட்குறாங்க. உனக்கு என்னாச்சு? ஏன் ஹார்ட் பீட் இப்படி இருக்குது? உனக்கு புரியலையா? நீ என் மேலே படுத்திருக்க, அப்போ ஹார்ட் பீட் கேட்க தானே செய்யும். இல்லையே, எனக்கு வேறு மாதிரி கேட்குதே. என்ன கேட்குது? உன்னோட ஹார்ட் பீட் ஜேகே ஜேகேன்னு சொல்கிற மாதிரி இருக்கே. ஹே, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆமாம், உன் மேலே. எனக்கு உன்னை யாருன்னே தெரியாது, நான் உன்னை பார்த்தது கூட இல்லை. ஆனால் நம்ம விதி ஃப்ளாஸ்க்கு மூலமாக நம்மளை மீட் பண்ண வச்சுச்சு. நான் உன்னை ஃபாலோ பண்ண வேணான்னு தான் நினச்சேன். ஆனால் என் ஹார்ட் என்கிட்டயே இல்லை. உன்னை பார்த்த உடனே உன் பின்னாடி போக ஆரம்பிச்சிருச்சு. நானும் அதான் உன் பின்னாடியே வந்துட்டேன். சரி, உன் ஃப்ளாஸ்க்கு கொடுத்துட்டு போகலான்னு தான் நினச்சேன். ஆனால் நீ அப்போ அந்த 2 பூனைக்குட்டிங்க கூட அவ்வளோ கேரிங்காக இருந்த. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோட மைண்ட் அந்த ஃப்ளாஸ்க்கு கொடுத்துட்டு வந்துரு ஜேகேன்னு சொல்லுச்சு. ஆனால் நீ என்னை சைக்கோன்னு நினச்சிட்ட, அடிச்சிட்ட. தென் நான் மயங்கி விழுந்துட்டேன். அப்போ எனக்கு நீ பக்கத்தில் வர மாதிரி ஃபீல் ஆச்சு. என் மனசு சொல்லுச்சு, அவன் உன் பக்கத்தில் வந்தா நீ அவனை விடாத, இதே அவன் போயிட்டானா நீ அவனை விட்டு. ஆனால் நீ என் பக்கத்தில் வந்த. அப்போ தோணுச்சு எனக்கு உன்னை விடக்கூடாதுன்னு. அதனால தான் நீ இப்போ இங்கே என் கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்க. அதுவும் உன்னோட அந்த கண் இருக்கே, என்கிட்ட இதோட 2வது டைம் சொல்லுது. என்ன பண்ணட்டும்? அப்படியே இரு இன்னும் கொஞ்ச நேரம். கொஞ்ச நேரம்னா இந்த மழை நிற்கிற வரைக்கும். ஜேகே அப்படியே தூங்கிடுறாரு வி மேலேயே. திடீர்னு புலம்ப ஆரம்பிக்கிறாரு. என்ன விட்டு போகாத, நான் கடைக்கு போனது என் தப்பு தான், உன்னை விட்டுட்டு தனியாக போயிருக்கக்கூடாது, அவனுங்களை நான் சும்மா விடமா. விக்கு புரியுது ஜேகே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காருன்னு. ஸோ வி ஜேகேவை இன்னும் ஹக் பண்ணிவிட்டு, நான் உன் கூட தான் இருக்கேன் ஜேகே, நீ ஃபீல் பண்ணாத, நான் உன் கூட இருப்பேன் எப்பொழுதுமே. ஜேகே, நீ ஏதோ பண்ணிகிட்ருக்குன்னு தெரியுது, ஆனால் அந்த விஷயத்துலேருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன். வி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து ஜேகேவை படுக்க வைக்கிறாரு. ஜேகேவோட ட்ரீமில் யாரோ வியை கொலை பண்ண மாதிரி வராங்க. வி அப்படின்னு கத்திட்டே எந்திரிக்கிறாரு. வி ஜேகேவை அவங்க மடியில் படுக்க வச்சுட்டு, நீ கவலைப்படாத ஜேகே, நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லி தலையை தடவி கொடுக்குறாரு. ஜேகேவோட மொபைல் கீழே விழுந்து கிடக்கு. அதை வி எடுத்து பார்க்குறாரு. ஜேகே அவங்க வால்பேப்பரில் அந்த 2 பூனைக்குட்டிங்களோட ஃபோட்டோ வச்சுருக்காரு. அதுவும் ஃப்ரண்ட்டில் டேக்குன்னு வேற எழுதி வச்சுருக்காரு. விக்கு செம்மையாக ஃபீல் ஆகிருது. தூங்கிட்டு ஜேகேவை வி பக்கத்தில் போயிட்டு ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறாரு. ஜேகேக்கு முழிப்பு வந்துடுது. ஜேகே வியை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. தென் 2 பேருமே கிஸ் பண்ணுறாங்க. ஜேகே வியை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்றாங்க. ஆனால் வி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. தென் ஜேகே விக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு. ஆனால் எதுக்கு ஜேகே? நான் இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழிச்சு நல்லா தூங்கினேன் உன்னால் வி. இட்ஸ் ஓகே ஜேகே, இப்போ புரியுதா? நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்காத. உன்னை சுற்றி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு உங்கள் அம்மா,
நீ தயவு செஞ்சு வெளியே வந்து பாரு, அப்போ தான் உனக்கு எல்லாமே புரியும். உங்கள் அம்மா உன்னை நினச்சி எவ்வளோ ஃபீல் பண்ணாங்க தெரியுமா? அதனால தான் என்னை இங்கே இருக்கவே சொன்னாங்க. எங்கள் அம்மா உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? இல்லை, நீ தனியாகவே இருக்க, இருட்டுக்குள்ளேயே இருக்க, அவங்கக்கிட்ட பேச மாட்டேங்கிற, இந்த மாதிரிலாம் என்கிட்ட சொன்னாங்க. இப்போ நீ ஓகே தானே? நான் ஓகே தான். சரி, நம்ம வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கா? அதுக்குள்ளேயா? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இன்றைக்கி ஃபுல்லாக நீ என் கூட இரு. மழை நின்றது. ஸோ 2 பேரும் மறுபடியும் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. இப்போ நான் ஓட்டுறேன் கூட, நீ டயர்டாக இருக்கேன்னு சொல்லி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. 2 பேரும் தேட்டர் போகிறாங்க. அங்கே மூவி பார்த்துட்ருக்காங்க. கீழே 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது தெரியாமல் பார்த்துட்றாரு. ஜேகே வியோட தலையை திருப்பி, நீ என்னை பாரு, இல்லாட்டி என் கண்ணை பாரு, அண்ட் தென் ஸ்க்ரீனை மட்டும் பாரு. அப்படி இல்லைனா நான் மறுபடியும் இல்லைனா என்ன பண்ணுவேன்னு ஜேகேவை கிஸ் பண்ணுறாங்க. ஜேகே நீயா இது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. தென் ஜேகேவை அப்படி டர்ன் பண்ணி வச்சுட்டு, நீ மூவி பாருன்னு சொல்லிட்டு 2 பேரும் மூவி பார்த்துட்ருக்காங்க. ஆனால் ஜேகே திடீர்னு திரும்பி பார்க்குறாங்க. நீ இப்போ எதுக்கு என்னவே பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் பார்த்தேன். தென் மூவி முடிஞ்சு 2 பேரும் வெளியே வராங்க. சரி நம்ம இப்போவாச்சும் வீட்டுக்கு போகலாமா? நீ ஏன் வீட்டுக்கு போகணுன்ட்டு இருக்க? இன்னும் ஈவினிங் கூட ஆகலைல்ல. சரி இப்போ எங்கே போகணுன்னு சொல்லு, போகலாம். தென் 2 பேருமே கேமிங் சென்டருக்கு போகிறாங்க. 2 பேரும் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. திடீர்னு பின்னாடி இருந்து யாரோ கத்துற மாதிரி ஜேகே கேட்குது. இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லி ஜேகே திரும்பி பார்க்குறாரு. அந்த ஜேகேவோட ஃப்ரெண்டை கொன்னாங்கல்ல, அவங்க டீமில் இருக்க ஒருத்தன். ஜேகேக்கு அவ்வளோ கோவம் வருது. அவனை அடிக்கிறதுக்காக வேகமாக ஏஞ்சி போகிறாங்க. திடீர்னு திரும்பி பார்க்குறாரு. ஜேகேவை காணோம். ஜேகே நீ எங்கே போனேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜேகே போய் அவனை அடிச்சிட்டாரு. ஜேகேயை பார்த்துட்டு ஸ்டைலாக நின்றுட்டு, நீ இன்னும் சாகலையாடா, உயிரோட தான் இருக்கியான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜேகேவை அடிக்க போகிறான். அதுக்குள்ளே வந்து தடுத்துடுறாரு. நீ அவனை அடிக்கணும்னா என்னை தாண்டி தான் அடிக்க முடியும். நீ நகரு, உனக்கு அடிபட்டுற போகுது, அப்புறம் என்னால் தாங்கிக்க முடியாது. என்னடா லவ்வா? இவனையும் நாங்கள் கொல்லணுமா? நீ என்ன சொல்ல வர? அதான் உன்னோட ஃப்ரெண்டை கொன்னோமே, அதே மாதிரி இவனையும் கொல்லணுமா? இப்போ தான் புரிய வருது. ஆன்ட்டி சொன்னாங்கல்ல, அது உண்மை தான் போல். அதுவும் அவன் நார்மலாக சாவல, இவனுங்க கொண்டிருக்கானுங்க. அதனால தான் ஜேகே இப்படி மாறி இருக்கான். இவனுங்களை நான் சும்மா விடக்கூடாது. போலீஸ்க்கு கால் பண்ணுறாரு. நீ எதுக்கு போலீஸ்க்கு கால் பண்ண? நானே அவனுங்களை கொல்லணும், அதான் எனக்கு வேணும். இல்லை ஜேகே, நீ இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது. உனக்காக நான் இருக்கேன். நீ அவனுங்களை கொண்டுட்டேனா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? இங்கே சண்டை நடந்துட்டுருக்கு, நான் பேசிகிட்ருக்கேன். அங்கே என்னடா 2 பேர்த்துக்கும் லவ்ஸ் கேட்குது. தென் அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. இங்கே என்ன நடக்குது? எல்லாம் என்ன பண்ணுறீங்க? அவன் அப்படியே சைலண்ட்டாகி ஓடி போயிடுறான். ஜேகே மாட்டிக்கிறாரு. நீங்கள் என்னடா பண்ணிகிட்ருக்க? இல்லை, அவன்தான் ஃபஸ்ட்டு எங்ககிட்ட சண்டை வம்புழுத்தான். வந்துட்டு முன்னாடி, ஆமாம் அவன் சொல்கிறது உண்மைதான். நீங்கள் ஒரு சைக்கோ தேடிட்டுருக்கீங்கல்ல, அது அவன்தான் முன்னாடி போகிறான் பாருங்கள். அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு தான் எங்ககிட்ட சண்டை வம்புழுத்தான். ஆனால் அது ஜேகே விடலை, அதனால் அவனை அடிக்க வந்தான். என்னை கூட கொல்லக்கூட வந்தான். ஜேகேவோட ஒரு ஃப்ரெண்டை உண்மையாலுமே கொன்னது அவன்தான். போலீஸ்லாம் அந்த சைக்கோவை தேடி போயிட்டுருக்காங்க. திடீர்னு மயக்கம் போட்டு விழுறாரு. உனக்கு என்னாச்சுன்னு ஜேகே டச் பண்ணி எழுப்பி விடுறாரு. ஆனால் எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு. அப்போ தான் பார்க்குறாங்க வியோட இடுப்புலையே கத்தி வச்சு கிழிச்சிட்டான். ஜேகே செம்மையாக அழுகுறாரு. அழுதுட்டு தூக்கிட்டு வேகமாக போகிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போது ஜேகே கிட்ட பேசுகிறாரு. நீ இப்போ பேசாத நீ சரியாயிட்டு வா, நான் உன்கிட்ட பேசுகிறேன். இல்லை, நான் உன்கிட்ட சொல்லியே ஆகணும் ஜேகே. எனக்கு தெரியும் நீ தான் அந்த சைக்கோன்னு, நீ தான் அந்த 2 பேரை கொன்னன்னு எனக்கு தெரியும். நீ மறுபடியும் இந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு தான் நான் உன் கூட இவ்வளோ நேரம் இருந்தேன். எனக்கு உன்னை உண்மையாலுமே பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. இப்போ எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ ஜேகே. நீ இனிமேலும் எந்த தப்பான விஷயமும் செஞ்சிடாத எனக்காக. நான் வீட்டுக்கு வந்தப்போ ஃபஸ்ட் டைம் உன்னை பார்த்து பயந்தேன். ஏன்னா நீ என்னை ஏதாவது பண்ணிடுவியோன்னு. ஆனால் போக போக எனக்கு தெரிஞ்சிச்சு உன்னை பற்றி. நீ ரொம்ப நல்லவன். ப்ளீஸ் யாருக்காகவும் மாறிடாத. உன்னோட பழைய கேரக்டருக்கே நீ வா. ஜேகே பார்த்து அழுறாரு. ஜேகேவோட கண்ணை தொடச்சிட்டு, நீ அழாத ஜேகே, நீ இப்போ எதுக்கு அழற?
எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் திரும்பி வருவேன், நம்ம 2 பேரும் ஒன்றா இருப்போம், இதே மாதிரியே தேட்டர் போவோம், கையை பிடிச்சிட்டு ஒன்றா இருப்போம், கேம் விளாடுவோம், ஏன் முன்னாடி இருந்த மாதிரி காரில் ஒன்றா இருப்போம். அப்படியே பேசிகிட்டே மயக்கம் போட்டு விழுறாரு. தென் ஜேகே ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு வேக வேகமாக போகிறாரு. அங்கே போயிட்டு நைஃப் எடுக்கிறாரு. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறாரு அவன் எங்கே இருக்கான். நைட் ஆகிடுச்சு. அந்த 3 பேரும் பில்டிங்க்கு பின்னாடி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. டேய், நான் இன்னைக்கு அந்த ஜேகேவை பார்த்தேன்டா, அவன் இன்னொரு பையன் கூட வந்திருந்தான், அவனை நான் குத்திட்டேன்டா, அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான், நம்ம கேங்கில் இருந்த 2 பேரையும் அவன் கொன்னுட்டான், மீதி இருக்கிறது நம்ம 3 பேர் தான், நம்ம இங்கே இருக்கக்கூடாது. அதுக்கு அந்த இன்னொரு பையன் சொல்கிறான், என்னடா நீ அவனுக்கு போய் பயந்துட்டு இருக்க சொல்கிறியா, என்னாலாம் முடியாது, அவன் வந்தால் நான் பார்த்துக்கிறேன், நான் இப்போயே சொல்கிறேன்டா, அவன் கொஞ்சம் சைக்கோ மாதிரி இருக்கான், பார்த்து இருந்துக்கங்க. சரிடா, நான் வீட்டுக்கு போகிறேன், நீங்களும் வீட்டுக்கு போங்க. ஸோ ஜேகே என்ன பண்ணுறாரு, வியை குத்துனவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காரு. வியை குத்துன பையன் வந்து அந்த இன்னொரு பையனுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். டே, நான் அந்த ஒரு பையனை குத்துனல, அவனை பார்க்க போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு. நீ ஏன்டா அங்கே போகிற, செவனேன்னு இருடா, வராத வம்ப நீயே தேடி வர வச்சுக்காத. இல்லைடா, நான் போய் பார்க்க போகிறேன். ஜேகே இதெல்லாம் பின்னாடி நின்று கேட்டுட்ருக்காரு. இவனை நான் இதுக்கு மேலேயும் சும்மா விடக்கூடாது. ஜேகே அந்த பையனை பிடிச்சிடுறாரு. நீ ஒழுங்காக அந்த இன்னொரு பையனை ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லு. இல்லை, என்னால் முடியாது, நீ ஃபஸ்ட்டு என்னை விடு. அவன் மறுபடியும் ஜேகேவை அடிக்கிறான். 2 பேர்த்துக்குமே செம்மையாக ஃபைட் போயிட்டுருக்கு. ஜேகேவை கீழே தள்ளி விட்டுட்டு அவன் வேகமாக ஓடுறான். நில்லு, நீ எங்கே போனாலும் தப்பிக்க முடியாது, நாங்கள் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன், கொன்றுவேன் எப்படியாதுன்னு சொல்லி ஜேகே ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காரு. நீ என்னை பிடிச்சாதானேன்னு சொல்லிட்டு அவன் வேகமாக போயிட்டுருக்கான். பயங்கரமாக சேசிங் போயிட்டுருக்கு. திடீர்னு ஜேகேக்கு கால் வருது. யாருன்னு சொல்லி அட்டன் பண்ணி பார்க்குறாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டு கண்ணை முழிச்சிட்டாரு. நீங்கள் பார்க்க வரலாம். தானே இதோ வந்துட்டேன் டாக்டர்னு சொல்லிவிட்டு அவனை திரும்பி பார்க்குறாங்க. அவன் அதுக்குள்ளே காணாமல் போயிட்டான். இவனெல்லாம் தேடி வேஸ்ட் பண்ணக்கூடாது டைமை, நம்ம வியை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு வியை பார்க்க போகிறாங்க. ஜேகே வெளியே நின்று பார்க்குறாரு. வியை கண்ணை மூடிட்டுருக்காரு. ஜேகேக்கு அழுகையாக வருது. தென் வியை பார்க்குறாங்க. ஜேகே உள்ளே வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. தென் ஜேகே உள்ளே போகிறாரு. இப்போ உனக்கு ஓகேவா? ஓகே ஜேகே. ஜேகே சந்தோஷத்தில் வியை ஹக் பண்ணுறாரு. டக்குன்னு விக்கு பெயினாக இருக்குது. என்னை மன்னிச்சிரு வி, என்னால் தான் உனக்கு இப்படி ஒரு பெயின். இல்லை பரவாயில்ல, இந்த பெயினால் தான் நான் என் லவ்வை கண்டுபிடிச்சேன். ஆனால் நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். என்ன ப்ராமிஸ் வி? நீ பண்ணு. நீ எனக்கு தெரியாமல் எந்த விஷயமும் பண்ணக்கூடாது. ஐ மீன், அந்த பசங்களை போய் நீ எதுவும் பண்ணக்கூடாது. என்னை மன்னிச்சிருவி, நான் உண்மையிலுமே ஒரு சைக்கோ தான், அதனால தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு. அதனாலன்னு சொல்ல முடியாது, என்னால். என்னை மன்னிச்சிருவி. நீ எதுக்காக என்கிட்ட இப்போ மன்னிப்பு கேட்குற? நீ வேற நான் வேற இல்லை, நம்ம 2 பேருமே ஒன்று, நம்ம டேக் குக். தென் 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி, நம்ம எப்போ வீட்டுக்கு போகலாம்? என்ன வி, நான் தான் எப்பொழுது கேட்பேன், இன்றைக்கி நீ கேட்குற? ஆமாம், எப்போ போகலாம்? நீ எனக்காக மறுபடியும் சமைச்சு கொடு, நம்ம 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். நீ எனக்கு ஊட்டி விடு, நான் உனக்கு ஊட்டி விடுறேன், ஓகேவா? ஓகேவின்னு சொல்லிட்டு ஜேகே ஸ்மைல் பண்ணுறாரு. ஹே ஜேகே, சொல்லுவி, நீ என் பக்கத்தில் வாயேன். என்னாச்சு? என் பக்கத்தில் வா சொல்கிறேன். ஸோ பக்கத்தில் போகிறாரு ஜேகே. வி ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. இன்று விண்ணிலாவில் அந்த ஈர நினைவில் கண்டு தவிப்பதேனோ, மனம் கலங்கி புலம்புகிறேன். கூந்தல் நெளிவில் எழு கோலச்சரிவில்
மனம் அழிந்ததடி. ஜேகே கிட்ட நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போவோமா, என்னை எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க, இருவி நான் கேட்டுட்டு வரேன். உள்ளே இருக்காங்க. ஜேகே டாக்டர் கிட்ட போய், டாக்டர் நான் வியை டிஸ்சார்ஜ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஆனால் விக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. இவன் ஏதாவது பண்ணிடுவானோன்னு எனக்கு பயமாக இருக்குது. இவனை நான் பார்த்துக்கணும். ஸோ இவன் கூட இருந்தால் தான் முடியும்னு நினச்சிட்டு டாக்டர் ரூமுக்கு வெளியே நின்று கேட்டுட்ருக்காரு. சொல்லுங்கள் டாக்டர், நான் டிஸ்சார்ஜ் பண்ணலாமா? நீங்கள் பண்ணலாம் இன்றைக்கி. அவருக்கு லைட்டாக தானே அடிபட்டிருக்கு. ஆனால் நீங்கள் அவரை கேரிங்காக பார்த்துக்கணும், ஓகேவா? ஓகே டாக்டர். ஆனால் எனக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். என்ன சொல்லுங்கள்? நான் வீட்டில் எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ அதை நான் முடிச்சுட்டு தான் இவனை கூட்டிகிட்டு போக முடியும். நீங்கள் பார்த்துக்க முடியுமா அது வரைக்கும்? வீட்டில் யாரும் இல்லை, நானும் எனக்கு ஒரு ஒர்க் இருக்கனால போக வேண்டிய நிலமை. அதனால தான் டாக்டர். சரி ஓகே, இன்றைக்கி ஒரு நாள் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போயிட்டு வாங்க. மைண்ட் வாய்ஸ்லேயே அவனுக்கு இப்படி என்ன ஒர்க் இருக்கும்? நம்மளை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்கிறாங்க, ஆனால் இவன் ஏன் இப்படி சொல்கிறான்? சரி, நம்மக்கிட்ட வந்து இவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். அது வரைக்கும் நான் உள்ளே போய் வெயிட் பண்ணுறேன். டாக்டர், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுப்பா. நான் வந்து கூப்பிட்டா மட்டும் அவனை விடுங்க. வேறு யார் வந்தாலும் அவனை விட்டுறாதீங்க. சரிப்பா. பெட்டில் படுக்கலான்னு போகிறாரு. அதுக்குள்ளே ஜேகே பார்த்துட்றாரு. நீ ஏன் கீழே இறங்குன? இல்லை ஜேகே, எனக்கு இங்கேயே படுத்துருக்க ஒரு மாதிரி இருக்குது. அதான் என்னை வெளியே கூட்டிகிட்டு போறியான்னு கேட்கலான்னு வந்தேன். இந்த டைம்லையா உனக்கு வேற அடிபட்டிருக்கே. பரவாயில்ல, என்னை கீழே கார்டனுக்காச்சும் கூட்டிகிட்டு போ. ஜேகே கார்டனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேரும் வெளியே பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. அப்போது திடீர்னு ஜேகேவோட ஷோல்டரில் சாயிறாரு. ஜேகே கிட்ட, நீ ஃபீல் பண்ணாத, நான் உன் கூட இருப்பேன், உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். டாக்டர் என்ன சொன்னாங்க ஜேகே? இன்றைக்கி ஒரு நாள் இங்கே இருக்கணும்னு சொன்னாங்க. நாளைக்கு அவனை டிஸ்சார்ஜ் பண்ணிக்க சொன்னாங்க. மைண்ட் வாய்ஸில் நினைக்கிறாரு, இவன் ஏன் என்கிட்ட போய் சொல்கிறான்? ஜேகேவோட ஃபேஸை பார்த்துட்டு அப்படியே திரும்பி சாஞ்சுக்கிறாங்க. என்னாச்சு, நீ ஏன் ஃபீல் பண்ணுற? ஒன்றும் இல்லை ஜேகே டாக்டர்கிட்ட பேசுனதை நினச்சி ஃபீல் பண்ணுறாரு. எங்கே இவன் நம்ம இல்லாதப்போ அவங்கள போய் ஏதாவது பண்ணிடுவானோ? நான் இவன் கூடயே இருக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணுறது? 2 பேரும் கையை பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வாக் பண்ணுறாங்க. தென் ஜேகே உள்ளே விட்டுட்டு, நீ இங்கேயே கொஞ்ச நேரம் இரு, நான் உனக்காக சாப்பிட வாங்கிட்டு வரேன். சரி ஜேகே, நீ போயிட்டு சீக்கிரம் வா. நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஜேகே கிஸ் பண்ணிவிட்டு, நான் உனக்காக திரும்பி வருவேன். ஜேகே வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு வீக்காக கஞ்சி சாதம் மாதிரி ரெடி பண்ணுறாரு. நான் நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சேன் அவனை, ஆனால் நீங்கள் அவனை இப்படி பண்ணிட்டீங்க. உங்களை நான் சும்மா விட மாட்டேன். சாப்பிட ரெடி பண்ணிகிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. தென் ஊட்டி விடுறாரு. பரவாயில்ல ஜேகே, நான் சாப்பிட்டுக்கிறேன். இல்லை, நான் உனக்கு ஊட்டி விடுவேன். நீ தானே சொன்ன நான் உனக்கு ஊட்டி விடணுன்னு, அதான். நீ சாப்பிட்டியா? இல்லை, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். அப்போ நீங்கள் சாப்பிடு, அப்போ தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்கிறாரு சரி, 2 பேரும் சாப்பிட்றாங்க. ஜேகே என்ன நினச்சாருன்னு தெரில. திடீர்னு வியோட கையை பிடிச்சி, சொல்லு ஜேகே, நீ என்னை மன்னிச்சிரு. நான் ஏன் உன்னை மன்னிக்கணும்? என்னால் தான் உனக்கு இப்படி ஆச்சு. அவனுங்க இப்படி பண்ணிட்டானுங்க. அவனுங்களை நான் சும்மா விட டக்குன்னு ஜேகேக்கு கிஸ் பண்ணிவிட்டு, இனி நீ இந்த மாதிரிலாம் பேசாத ஜேகே. நீ அவங்கள பற்றி நினைக்கிறத விடு. நான் உன் கூட தானே இருக்கேன். நான் சரியாகிட்ட நான் வரேன். நம்ம 2 பேருமே சேர்ந்து பார்த்துக்கலாம். தென் நைட் ஆகிடுது. ஜேகே கிட்ட, நான் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன். எந்த ஃப்ரெண்டு? அதான் உனக்கு தெரியும்ல, அவனை போய் நான் பார்க்கணும், இல்லைன்னா அவன் கோச்சுப்பான். சரி ஜேகே, ஆனால் நீ பத்திரமா போயிட்டு எனக்கு கால் பண்ணு. ஓகே ஜேகே வெளியே போனதுக்கப்புறம் நினச்சி பார்க்குறாரு. ஐயோ, இவன் வேற அந்த ஃப்ரெண்டை பற்றி இன்னும் மறக்கவே இல்லை போலையே. நான் அவன் கூட இல்லைன்னா அவன் ஏதாவது பண்ணிப்பானோ, எனக்கு பயமாக இருக்குது. வீட்டுக்கு தான் போவான்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு இப்போதைக்கு கவலை இல்லை. சரி, அவன் போயிட்டானான்னு பார்ப்போன்னு சொல்லி ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாரு. ஜேகே அங்கே நின்றுட்டுருக்காரு. இவன் போகாமல் இன்னும் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான்? திடீர்னு ஜேகே ஏதோ ஒரு கோவத்தில் பக்கத்தில் இருக்க பெஞ்சை குத்துறாரு. புரிஞ்சிடுது ஜேகே அந்த பையனை தான் தேடி போகிறான்னு. ஸோ என்ன பண்ணுறாரு, கீழே இறங்கி வராரு வேகமாக. அதுக்குள்ளே ஜேகே அங்கேருந்து போயிடுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கிட்ட இங்கிட்ட தொலைவிட்டு இருக்காரு.
திடீர்னு யாரோ பின்னாடி இருந்து வியை அடித்து மயக்கமாக்கி தூக்கிட்டு போயிடுறாங்க. ஜேகே வியை குத்துன பையனை தேடி வந்துட்டுருக்காரு. ஆனால் அதுக்கு பதிலா அந்த கேங்கில் இருக்க இன்னொரு பையன் மாட்டிக்கிறான். அந்த இன்னொரு பையனை ஜேகே அடிக்க போகிறாரு. உனக்கு என்ன வேணும் சொல்லு, நீ ஜாய் எங்கே இருக்கான்னு சொல்லு, அவன் எனக்கு வேணும். அவன் எதுக்கு உனக்கு, என்னால் சொல்ல முடியாது, இல்லைனா உன்னை கொன்றுவேன், பரவாயில்லையா? அந்த பையன், ஜாய் தான் உன்னோட ஃப்ரெண்டையும் கொன்னான், இப்போ வியையும் என்னடா சொல்ல வர, சொல்ல முடியாது. திடீர்னு வியோட நம்பர்லேருந்து ஜேகேக்கு கால் வருது. அட்டன் பண்ணி, சொல்லு வி, எங்கே இருக்க, என்னாச்சு, நீ எப்படி இருக்கன்னு கேட்குறாங்க. உன் ஃப்ரெண்டு வி இங்கே இல்லை. யார் பேசுகிறது? யாரா? நான் தான் ஜாய். அதான் உன் ஃப்ரெண்டை கொன்னேனே அந்த ஜாய். இப்போது வியையும் நான் தான் கடத்தி வச்சுருக்கேன். நீ பொய் சொல்கிற, எங்கே இருக்கான்னு சொல்லு. ஓ, உனக்கு அவனை பார்க்கணுமா, இரு வீடியோ காலுக்கு வா. ஜேகே வீடியோ கால் அட்டன் பண்ணுறாரு. வி அப்படியே கண்ணை மூடி படுத்திருக்காரு. நீ வி என்னடா பண்ண? நான் ஒன்றும் பண்ணலப்பா, நான் சும்மா ஹாஸ்பிட்டல்கிட்ட வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். உன்னோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணா, வெளியே நின்று நீ எங்கே போகிறேன்னு பார்த்துட்டு இருந்தான். அப்படியே நான் அவனை மயக்க மருந்து கொடுத்தேன், லைட்டாக கொடுத்ததுக்கே மயங்கிட்டான்ப்பா. உன் ஃப்ரெண்டு அவ்வளோ வீக்கா என்ன? சாரி, உன் லவ்வர் அவ்வளோ வீக்கா என்ன? ஜாய், நீ மட்டும் என் கையில் மாட்ட உன்னை அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி என் கையில் யார் இருக்கான்னு பார்த்தியா இல்லையா? அவன் அவ்வளோதான். நீ ஒழுங்காக என் ஃப்ரெண்டை விடு, இல்லைனா இவன் அவ்வளோதான். சரி, நான் அவனை விட்டுறேன், நீ அவனை விடு. டக்குன்னு ஜேகே அந்த பையனோட கழுத்தில் கத்தி வைக்கிறாரு. உனக்கு இவன் முக்கியமா இல்லையா? இல்லை, எனக்கு வேணும்னு சொல்லி அந்த பையனை விட்டுறாரு. ஆனால் ஜேகேவோட மைண்டு அவனை விடாத கொல்லுன்னு சொல்லுது. ஆனால் அவரோட ஹார்ட் பீட் வந்துட்டு, இல்லை அவனை விட்டுரு, உனக்கு வி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுது. ஃபஸ்ட் டைம் ஜேகே மனசு சொல்கிறத கேட்டு அவனை விட்டுறாரு. வியை விட்டு அடுத்த நிமிஷமே வி போலீஸ்க்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நீங்கள் ஒரு சைக்கோவை தேடிட்டு இருந்தீங்களா, அவன் இங்கே தான் இருக்கான், என்னை கடத்தி வச்சுருந்தான், நான் தப்பிச்சு வந்துட்டேன் அங்கேருந்து, சீக்கிரம் இங்கே வாங்க. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் பார்த்து சேஃபாக இருக்கீங்கல்ல? நான் சேஃபாக தான் இருக்கேன், நீங்கள் சீக்கிரமாக வாங்க. ஸோ போலீஸ் அங்கேருந்து வராங்க. வந்த உடனே அந்த 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆமாம், உங்கள் கூட ஏதோ 3வது ஒரு பையன் இருக்கான்னு சொன்னானே, அவன் எங்கே? ஜேகே ஒரு ஃபாரஸ்ட்குள்ளேருந்து பிளட்டோட வெளியே வராரு. அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் தூரத்தில் யாரையோ கொண்டு மூடி வச்ச மாதிரி இருக்குது. அவர் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வேறு ட்ரெஸ் போட்டு எடுத்துகிட்டு வராரு. இருக்க இடத்துக்கு வந்து 2 பேரும் பார்த்துட்டு, நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் அந்த அரெஸ்ட் பண்ணுற இடத்துலேருந்து ஜாய் பார்த்துட்ருக்கான். திடீர்னு பாக்கெட்லேருந்து ஒரு கன்னை எடுக்கிறான். கன்னை எடுத்து ஜேகேவை பார்த்து எய்ம் பண்ணுறான். அதுக்குள்ளே அங்கே இருக்க போலீஸ் பார்த்துட்டு அவனை ஷூட் பண்ணிடுறாங்க. ஜேகே அவன் பக்கத்தில் போயிட்டு அவரோட ஸ்மைலை போட்டுட்டு வராரு. மார்னிங் 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. 2 பேரும் அவசரமாக இங்கே கிளம்பிகிட்ருக்காங்க. ஜேகே, நீ கிளம்பலையா? எங்கே வி? நான் சொல்கிறேன், நீ கிளம்பி வா. அதான் நேற்றே போனோம்ல, பரவாயில்ல, இன்றைக்கி நீ என் கூட வா. எப்போ தான் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு இருக்க? ரெஸ்ட்டு தானே, அதெல்லாம் எடுத்துக்கலாம், நீ வா. 2 பேரும் போகிறாங்க. திடீர்னு ஒரு பிளேஸில் காரை நிறுத்துறாரு. ஏன் இங்கே நிற்கிற? கொஞ்சம் திரும்பி பாரு, அங்கே தான் ஜேகேவோட ஃப்ரெண்டு இறந்துருப்பாரு, அங்கே போய் நிற்கிறாங்க. ஜேகே அவரோட ஃப்ரெண்டு இறந்த பிளேஸே பார்த்துட்ருக்காரு. திடீர்னு அவர் ஃப்ரெண்டு அங்கே வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. அவர் ஜேகேக்கு பாய் சொல்லிட்டு போகிறாரு. அவரோட மனசு இப்போ சொல்லுது, நீ வியை போய் ஹக் பண்ணிக்கோ அப்படின்னு. ஸோ ஜேகே என்ன பண்ணுறாரு, போய் வியை ஹக் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு டேக்குக்கு 2 பேருமே ஒன்றா சேர்ந்துடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 பேருமே யூனிவர்சிட்டி போகிறதுக்காக ரெடி ஆகிட்ருக்காங்க. 2 பேரும் போயிட்டுருக்க வழியில் திடீர்னு ஒரு சந்துக்குள்ளே யாரோ கத்துற மாதிரி இருக்குது. என்னன்னு 2 பேரும் போய் பார்க்குறாங்க. இன்னும் 2-3 பசங்க ஒரு சின்ன பையனை போட்டு அடிச்சிட்ருக்காங்க. ஜேகே போகலான்ட்டு போகிறாரு. டக்குன்னு வீப்பே அவன் கையை பிடிக்கிறான். என்னடா உங்களுக்கு இந்த வயசில் இதெல்லாம், ஒழுங்காக போவீங்கன்னு சொல்லி அடித்து துரத்தி விட்டுறாரு. அந்த குட்டி பையன் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணான்னு சொல்லிட்டு 3 பேர் வந்துட்டுருக்காங்க. 2 பேரும் யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிறாங்க. அப்போது ஒரு பொண்ணுக்கு வியை ரொம்ப பிடிச்சது. அந்த பொண்ணு திடீர்னு வந்து, நீங்கள் எங்களோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா, நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, உங்கள் நம்பர் எனக்கு கிடைக்குமா? உங்கள் குரூப்பில் தானே, ஏதோ ஜாயின் பண்ணுறேன்ட்டு வி வேகமாக போகிறாரு. அதுக்குள்ளே ஜேகே, நீ எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு வியை தூக்கிட்டு போகிறாரு கிளாஸ் ரூமுக்கு. அங்கே இருக்க எல்லாருமே இவங்களே பார்க்குறாங்க. நீ என்னடா பண்ணுற, என்னை கீழே விடு,
நீ இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசுவ, அதை நான் பார்த்துட்டு இருக்கணும். இந்த விஷயத்த நான் பண்ணால் நீ என்ன பண்ணுவ? வி மறைச்சிட்டு திரும்பிக்கிறாரு. சரி விடு, வா 2 பேரும் கிளாஸை கவனிக்கலாம். கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. ஒரு பையன் மட்டும் லேட்டாக வரான். என்ன ஃபஸ்ட் டேவே லேட்டாக வந்திருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார், எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு. என்ன ஒர்க்காக இருந்தாலும் கிளாஸ்க்கு தான் லேட்டாக வருவீங்களா? சரி இப்போது பின்னாடி பெஞ்சில் உட்காருன்றாங்க. இவன் பின்னாடி பெஞ்சில் பார்க்குறான், இடமே இல்லை. ஸோ டேக்குக்கு 2 பேர் இருக்க பெஞ்சுக்கு போகிறான். அங்கே போனால் ஜேகே பக்கத்தில் இடம் இல்லை. சரி வி பக்கத்தில் உட்காரலான்ட்டு போகிறான். ஜேகே சும்மா விடுவாரா? பக்கத்தில் இருக்க லெட் எடுத்து நைஃப் மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. ஐயையோ, இங்கே உட்கார முடியாது போலயே. இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்க, நீ உட்காரலையான்னு சார் கேட்குறாரு. இதோ உட்காரேன் சார்ன்னு சொல்லிட்டு வி பக்கத்துலேயே உட்காரான். ஜேகே மறைச்சிட்டே இருக்காரு. ஜேகே மறைச்சிக்கிட்டே அவனை பார்த்துட்ருக்காரு. ஹே அங்கே போடா ஒழுங்கா. இவன் வேற என்னை ஏன் இப்படி பார்க்குறான்? ஐயோ, நான் ஃப்ரெண்டை எதுவும் பண்ணிட மாட்டேன்டான்னு சொல்லி எழுதி காமிக்கிறாரு. ஜேகே 3 பொம்மை மாதிரி வரைஞ்சி நடுவில் இருக்க பொம்மைக்கு ஹார்ட்டை போட்டுவிட்டு பக்கத்தில் இருக்க பொம்மைக்கு ஹார்ட் ப்ரோக்கன் ஆன மாதிரி போட்டு விட்ருக்காரு. வீக்கு இதெல்லாம் பார்த்து சிரிப்பாக வருது. ஆனால் கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அந்த பையன் ஐயையோ என்னடா இவன் இப்படி இருக்கான், இவன் என்ன தான் சொல்ல வரான்? திடீர்னு ஏஞ்சி ஜேகே சார்னு கத்துறாரு. என்ன சொல்லுப்பா, ஏதாவது டவுட் இருக்கா? இவன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான், எங்களை ஏதாவது தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான், அவங்க கிளாஸை கவனிக்க விட மாட்டேங்கிறான். நீங்கள் வேறு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக நடத்திட்டுருக்கீங்க, இவன் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கான். இங்கே பாருங்கள், 3 பொம்மை மாதிரி வரைஞ்சி இவனுக்கு ஹார்ட்டை போட்டு விட்டு எனக்கு ஹார்ட் ப்ரோக்கன் ஆகிற மாதிரி போட்டு விட்ருக்கான். என்னான்னு கேளுங்க. அப்படியே மாற்றி சொல்லி விட்டுறாரு. சாருக்கு செமையாக கோவம் வந்து, என்னடா பண்ணிகிட்ருக்க, அதுவும் வந்த ஃபஸ்ட்டு டேவே லேட்டாக வந்திருக்க, அது மட்டும் இல்லாமல் இந்த வேலையெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்கியா, ஒழுங்காக கிளாஸை விட்டு வெளியே போன்னு துரத்திடுறாரு. அவன் கிளாஸு வெளியே நின்றுட்டுருக்கான். ஜேகே அவன் வெளியே நின்றுட்டுருக்கப்போ கூட அவனை பார்த்து மறைச்சிட்டே லெட்டை வச்சு ஒன்றுவேங்கிற மாதிரி சிக்னல் காமிச்சிட்ருக்காரு. கிளாஸ் முடிஞ்சோடனே ஜேகே அந்த பையன்கிட்ட போய், இனிமே இங்கே வந்து உட்காருவியா? ஐயோ, நான் அந்த சைடே வர மாட்டேன், என்னை மன்னிச்சிருப்பா, நான் தெரியாமல் உட்காந்துட்டேன். ஆனால் வேறு யாராவது இந்த உட்காந்தா என்ன பண்ணுவேன், அதை நான் பார்த்துக்கிறேன், என்னோட ப்ராப்ளம், ஒழுங்காக நீ போ அப்படின்றாரு. ஜேகே கிட்ட, நீ அவன்கிட்ட போய் என்ன அவன் பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை, அவன் ஏதோ டவுட்டுன்னு கேட்டான், அதான் கிளியர் பண்ணிகிட்ருந்தேன். டவுட்டு தானே, நீ நல்லாவே கிளியர் பண்ணுவியே, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? சரி வா 2 பேரும் போகலான்னு சொல்லி கேன்டீன் போகிறாங்க. ஜேகேக்கு மறுபடியும் ஏதோ ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரி பேட் வைப்ரேஷன் மாதிரி. என்னான்னு திரும்பி பார்க்குறாரு. அந்த ஜாயோட ஃப்ரெண்டு அங்கே நின்றுட்டுருக்கான். அவ்வளோ கோவம் வருது ஜேகேக்கு. பட் அவர் கையை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணுறாரு. நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன், நான் அவன் கூட இருக்க வரைக்கும் நீ அவனுங்களை பற்றி நினைக்காத, அவங்க இப்படி தான். நம்ம உலகத்தில் நிறையா குப்பையான விஷயங்கள் இருக்கும், அதை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கக்கூடாது, டஸ்ட்பினில் தூக்கி போட்டுறணும், சரியா? அவங்களாம் குப்பைங்க. சரி, நான் உனக்காக கூலாக இருக்கேன், ஆனால் அவன் என் பக்கத்தில் வந்தான், அவன் இருக்க மாட்டான் அப்படின்றாரு ஜேகே. அவன் பக்கத்தில் வர நான் விட்டாதானேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவன் என்ன பண்ணுறான், வேணும்னே ஜேகேவை பார்த்துட்டு கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வரான் பக்கத்தில். ஹாய் வி. என்ன வியா, என் பேர் உனக்கு எப்படிடா தெரியும்? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? என்ன ஃப்ரெண்ட்ஸா? வி ஜேகேவை பார்க்குறாங்க. அப்படியே கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது ஜேகேக்கு. வி அந்த கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி டஸ்ட்பினில் போட்டுட்டு, உங்க கூட நான் ஃப்ரெண்டாக இருக்கணுமா? அப்போது அந்த டஸ்ட்பினில் இருக்காத எடுத்து குடி அப்படிங்கிறாரு. நான் உங்ககிட்ட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு தானே நினச்சேன், ஆனால் நீ ஏன் இப்படி பண்ணுற? அது நீ நல்லவனாக இருந்து கேட்கணும், நீ அப்படி இல்லை. ஜேகே வேறு லெவலில் இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க வியை பார்த்து. பி அந்த பையனோட காலரை பிடிச்சி, நீ இனிமேல் எங்ககிட்ட வச்சுக்காத, அப்படி இப்படி பண்ண உன்னோட ஃப்ரெண்டோட நிலமை தான் உனக்கும். அந்த பையன் எதுவும் சொல்லாமல் போயிடுறான். 2 பேரும் சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்காங்க வியும் ஜேகேவும். அப்போது அவன் போயிட்டு அந்த ஜேகே வம்பளத்திருப்பார்ல ஹார்ட் ப்ரோக்கன் பையன், அவனை வம்பளத்திட்ருக்கானுங்க. ஜேகே வி கிட்ட சொல்கிறாரு, பாத்தியா வி, நான் சொன்னல இவனுங்க இப்படி தான், திருந்தவே மாட்டானுங்க, மாறவும் மாட்டானுங்க. நாங்கள் இல்லை, இப்போ அவனை பிடிச்சிட்ருக்கானுங்க, இதனால தான் நான் இப்படி இருந்தேன், திரும்பவும் என்னை இப்படி பண்ண வைக்கிறானுங்க. ஜாயோட ஃப்ரெண்டு அந்த ஹார்ட் ப்ரோக்கன் பையனை போய் அடிக்க போகிறான். அதுக்குள்ளே ஜேகே கையை பிடிச்சி அவனை தள்ளி விட்டுறாரு. ஜாயோட ஃப்ரெண்டு ஐயோ இவனான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே மறுபடியும் ஓடி போயிடுறான். இப்போ தான் அந்த ஹார்ட் ப்ரோக்கன் பையன் பார்க்குறான் யார் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணதுன்னு. பார்த்தா ஜேகே. அவனை பார்த்துட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு, நீ
அப்புறமேட்டுக்கு போனதுக்கப்புறம் யோசிக்கிறாரு, இவன் நல்லவனா இல்லை கெட்டவனா, நம்மக்கிட்ட கிளாஸில் ஒரு மாதிரி நடந்துக்கிறான், இப்போ ஒரு மாதிரி நடந்துக்கிறான். ஜேகே மேலே இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. நெக்ஸ்ட்டு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்போதைக்கு அந்த ஹார்ட் ப்ரோக்கன் பையன் ஜேகே கிட்டே பேச வரான். ஹே, நீ அங்கேயே நில்லு, எதுக்கு இங்கே வர? நான் அவன் பக்கத்தில் தானே உட்காரக்கூடாது, ஆனால் உன் பக்கத்தில் உட்காரலாம்ல. ஜேகே யோசிச்சுட்டு, ஐயோ விட்டா அவன் பக்கத்தில் போய் உட்காந்துருவான், அதுக்கு இங்கேயே பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஜேகே பக்கத்தில் இடம் கொடுக்குறாரு. ஜேகே கிளாஸை கவனிக்காமல் விஏவை பார்த்துட்ருக்காங்க. நீ அங்கே பார்க்குறியா? ஏன் வி, நான் உன்னை பார்க்கக்கூடாதா? நான் அப்படி சொல்ல வரல, ஆனால் நீ கிளாஸை கொஞ்சம் கவனின்றாரு. அதுக்குள்ளே பக்கத்தில் இவன் கூப்பிட்டுட்டு ஜேகேட்ட பேசிகிட்டு இருக்கான். ஆமாம், உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்? நம்ம டின்னர் எங்கேயாவது போகலாமான்னு கேட்குறான். நான் ஏன்டா உன் கூட டின்னர் வரணும்? இல்லை, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கல்ல, அதான் உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல, நான் பார்த்துக்கிறேன். அந்த பையன் திருப்பி திருப்பி ஜேகே கூப்பிட்டு பேசிகிட்டே இருக்கான். இதெல்லாம் வி நோட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த பையன் கிளாஸ் முடிஞ்சோடனே போகிறான். ஜேகே வந்துட்டு திரும்பி பார்க்குறாரு. அந்த பையனோட ஐடி கார்டு கீழே விழுந்துருது. அந்த நேமை பார்க்குறாரு, ஜேசியாங் இருக்கு. திடீர்னு அப்படியே ஷாக் ஆகிற மாதிரி நிற்கிறாரு ஜேகே. என்னாச்சு ஜேகே உனக்கு? ஒன்றும் இல்லை வி. ஓல்டு மெமரிஸை நினச்சி பார்க்குறாரு. அவரோட ஃப்ரெண்டோட நேமும் ஜேசியாங் தான். ஜேகேவோட ஃபேஸ் அப்படியே ஹாப்பி அண்ட் சேட் கலந்த மாதிரி இருக்குது. ஹே வி, சொல்லு ஜேகே. நீ ஒரே நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். சரி, நான் வெயிட் பண்ணுறேன், நீ வா. வேக வேகமாக ஜேகே கீழே ஓடி போய் அந்த பையனை தொலைவுறாரு. அந்த பையன் கிராஸ் பண்ணி போகிறான். ஹே, ஒரு நிமிஷம் நெல்லு, யாரை கூப்பிட்றான்னு சொல்லி திரும்பி பார்த்துட்டு, ஐயோ இவனான்னு சொல்லிட்டு அவன் வேகமாக போகிறான். ஹே ஜேசியாங், ஒரு நிமிஷம் நெல்லுன்றாரு. என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? உன்னோட நேம் ஜேசியாங் தானே? ஆமாம். உன்னோட ஐடி கார்டை மிஸ் பண்ணிட்டேன், இந்தான்னு சொல்லி கொடுக்குறாரு. ஏன் திடீர்னு சேட் ஆகிட்டீங்க? ஒன்றும் இல்லை, என்னோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தர் தான், அவன் பேரும் ஜேசியாங் தான். எனிவே, நீ நாளையிலேருந்து எங்கள் கூடயே உட்காந்துக்கலாம். என்னப்பா சொல்கிற, உண்மையாலுமே வா? ஆமாம், நீ என்னை ஜேகேனே கூப்பிடு. ஓகே ஜேகே. 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத மேலே நின்று பார்த்துட்ருக்காரு, வராண்டாவில் நின்று. அவர் நினச்சிக்கிறாரு, ஐயோ ஜேகே மறுபடியும் அந்த பையனை எதுவும் திட்டுறானோ. சரி, போய் தடுப்போன்னு சொல்லிட்டு கீழே போகலான்னு பார்க்குறாரு. திடீர்னு ஜேகே அந்த பையனோட ஹேர் எப்படி பண்ணுறாரு. இவன் என்ன பண்ணுறான்? அவங்ககிட்ட போய் ஏன் இவ்வளோ க்ளோஸாக இருக்கான்? வேக செம்மையாக பொசசிவ் ஆகுது. கீழே வேகமாக போகிறாரு. போயிட்டு, ஹே, நான் உன்னை அங்கே தானே இருக்க சொன்னேன் வி, ஏன் இங்கே வந்த? ஒன்றும் இல்லை ஜேகே, நீ என்ன பண்ணுறன்னு பார்க்க வந்தேன். சரி, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேகமாக ஜேகேவோட பேக்கை தூக்கி அவர் மேலே போட்டுட்டு வி வேகமாக போயிட்டுருக்காரு. ஹே நில்லு வி, ஏன் அப்படி போகிற? ஜேசியாங் ஜேகே கிட்ட, என்னாச்சு வி, ஏன் இப்படி போகிறாரு? எனக்கே தெரில, நான் போய் கேட்டு வரேன். வி திரும்பி பார்த்துட்டு, நான் கோவமாக போகிறேன்னு தெரியுது, ஆனாலும் இந்த ஜேகே அவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வேக வேகமாக போயிட்டுருக்காரு. பின்னாடியே ஃபாலோ பண்ணி ஜேகே போகிறார். ஜேகே வியை பிடிச்சி இழுத்துட்டு, நீ ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க? எதுக்கு இப்போ வேகமாக போயிட்டுருக்க? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போகிறாரு. நீ நிற்கிறியா இல்லையா? உனக்கு என்ன தான் ப்ராப்ளம் சொல்லு, ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க? ஒன்றும் இல்லை, ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், ஆனால் தப்பு பண்ணியிருந்தா சாரி. நீ எந்த தப்பு பண்ணல ஜேகே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ஜேசி அங்கே கையை காமிக்கிறாங்க. ஜேகேக்கு புரிஞ்சிருது. வி ஜலஸ் ஆகுறாங்கன்னு ஜேகேக்கு தெரிஞ்சிருது. ஸோ ஸ்மைல் பண்ணுறாங்க. நீ இப்போ கூட ஸ்மைல் பண்ணுறியா ஜேகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வேகமாக போகிறாங்க கோச்சிக்கிட்டு. வி டக்குன்னு வி திரும்பி பார்க்குறாங்க. ஜேகே கூப்பிடுறாரு. நீ ஏன் சாரி அக்செப்ட் பண்ண மாட்டியா? நோ வே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ வராங்க வி பயந்துடுறாரு. ஜேகே நீல் டவுன் போட்டு, என்ன மன்னிச்சிரு விக்கு சிரிப்பு வந்துடுது. கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிரிச்சிடுறாங்க. தென் 2 பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஜேகே வி கிட்ட சொல்கிறாங்க, நான் சொன்னேன்ல என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன். ஆமாம், அவனோட நேம் ஜேசியாங்.
இவன் நம்ம கூட ஒருத்தன் இருந்தான்ல, அவனோட பேரும் ஜேசியாங் தான். எனக்கு டக்குன்னு அவன் ஞாபகம் வந்துருச்சு. அதனால தான் அவன் ஐடி கார்டு எடுத்து வேகமாக போய் கொடுத்தேன். நான் தலையில் அப்படி பண்ணலை, அது கூட அவனை நான் அடிக்கடி பண்ணுவேன். அந்த ஞாபகத்தில் தான் நான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு. பரவாயில்ல ஜேகே, நான் தான் உன்னை புரிஞ்சுக்காம பண்ணிட்டேன், ஐம் சாரின்றாரு. 2 பேரும் நார்மலாக நடந்து போயிட்டுருக்காங்க. திருப்பி அந்த பொண்ணு வந்து விக்கிட்ட, நான் சொன்னேன்ல எங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்க சொல்லி, உங்களுக்கு ஓகேவா? இல்லை அப்புறம் என் பாய் ஃப்ரெண்ட் என்ன அவ்வளோதான்னு சொல்லிட்டு ஜேகே கையை பிடிக்கிறாரு. 2 பேரும் கையை பிடிச்சி போயிட்டுருக்காங்க. அந்த சைடு ஜேசியாங் வரான். என்ன இப்போ தான் 2 பேரும் சண்டை போட்ட மாதிரி போனாங்க, திருப்பி ஒன்றா போயிட்டுருக்காங்க. நமக்கு எதுக்கு இந்த ப்ராப்ளம் சொல்லிவிட்டு பேச வராங்க. ஹாய் ஜேகே அப்படின்றாங்க. சொல்லு ஜேசியாங். வியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. 3 பேரும் பேசிகிட்டே நடந்து போயிட்டுருக்காங்க. உங்கள் வீடு எங்கே இருக்குது? ஜேசியாங், நான் வீட்டில் இல்லை, நான் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கேன். வியோட பழைய ஃப்ரெண்டு அந்த சைடு போயிட்டுருக்காரு. திடீர்னு ஜேசியாங் போய் வியோட அந்த பழைய ஃப்ரெண்டை கூப்பிடுறாங்க. வி போய், ஹே சாய், இங்கே என்னடா பண்ணுற? நான் தான் சொன்னேன்ல நம்ம ஃபஸ்ட் டே மீட் பண்ணுவோன்னு, நீ தான் ஃபோனை கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிற, பிஸியாகவே இருந்த. அதனால தான் உன்னை நான் கூப்பிடல. உனக்கு தெரியுமா, இவன் என்னோட ஃப்ரெண்ட் ஜேசியாங், சாய் அண்ட் டேகுக் 4 பேரும் இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. ஜேகே அவங்க 2 பேர்த்தையும், நீங்கள் வேணால் எங்கள் வீட்டுக்கு வரீங்களா, இன்றைக்கி நம்ம பார்ட்டி மாதிரி பண்ணலாம். நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி சாய் சொல்கிறாரு. வி பே ஜேகே பக்கத்தில், நீ ஏன் அவனுங்களை கூப்பிடுற, சும்மா இருக்க மாட்டியா? அப்படி இல்லை வி, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் ஃப்ரெண்ட்ஸில், ஸோ அதான் கூப்பிட்டேன். 4 பேரும் வீட்டுக்கு வராங்க. ஹே பரவாயில்ல ஜேகே, உங்கள் வீடு இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆமாம் அது அப்படி தான் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. சரி ஜேசங், நீ இங்கே நின்று பார்க்கலான் இருக்கியா, உள்ளே வா. 4 பேரும் உள்ளே போகிறாங்க. ஜேகே தான் சமைச்சு கொடுக்குறாரு. ஜேசியாங் போய் ஜேகே பக்கத்தில் நின்னுட்டு, ஹே உனக்கு சமைக்கலாம் தெரியுமாப்பா? ஆமாம் நான் நல்லா சமைப்பேன், வீக்கிட்ட கூட கேளு. வி என்ன நல்லா சமைப்பானாமே. வியும் சாயும் ஒன்றா உட்காந்துட்ருக்காங்க. அப்போ வி கோவத்தில், ஆமாம் அவன் நல்லா சமைப்பான், சமைச்சா உனக்கு என்ன, சமைக்கலன்னா உனக்கு என்னன்னு சொல்லிட்டு கோவத்தில் பக்கத்தில் இருக்க பிஸ்கெட்டெல்லாம் உடச்சி போட்டுட்ருக்காரு. என்னாச்சு வி, வா நம்ம கொஞ்ச நேரம் வெளியே போகலான்னு சாய் கூப்பிட்றாரு. சரி நான் வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே போகிறாங்க. இதெல்லாம் ஜேகே நோட் பண்ணுறாரு. ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லி விட்டுறாரு. 2 பேரும் வெளியே பேசிகிட்டு இருக்காங்க. சாய் கேட்குறாங்க, உனக்கு இங்கே இருக்கிறது ஓகே தானே, இல்லை அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா, இல்லை ஏதாவது ப்ராப்ளமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை வி, நீ அப்புறம் ஏன் அவன் அப்படி பண்ணும்போது, அதாவது அவன் பக்கத்தில் போய் பேசும்போது கோவமான, உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை எனக்கு அவனை பிடிக்கும், அதனால தான். பிடிக்கும்னா நீ எந்த மீனிங்கில் சொல்கிற வி? அதான் லவ். ஹே என்னடா சொல்கிற, இவனவா, பையனவா? ஆமாம் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவனுக்கும் என்னை பிடிக்கும்டா, அதான். சரி 2 பேரும் நல்லா இருந்தால் சரி. அவன் ஃப்ரெண்டு எதுவும் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுறான்னா என்ன சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா. சாய் வியை பார்த்து கங்க்ராட்ஸ் பண்ணிவிட்டு, சரி வாடா உள்ளே போகலாம். அப்புறம் 2 பேரும் உள்ளே வராங்க. அதுக்குள்ளே ஜேகே சமைச்சு வச்சிடறாரு எல்லாத்தையும். 4 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போதைக்கு ஜேசியாங் சும்மா இல்லாமல் டிவி ஆன் பண்ணுறாரு. டிவியில் ஒரு நியூஸ் போகுது. எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்ருக்காங்க. திடீர்னு ஜேகே வேறு வாங்கி மாற்றுறாரு. நியூஸில் ஜேகே ஒரு டைம் ஒரு ஃபாரஸ்ட்குள்ளேருந்து ப்ளட்டோடு வந்திருப்பார்ல, அந்த பிளேஸை காமிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு பையனை நாங்கள் கண்டுபிடிச்சோம், இந்த பையனை கொண்டு ஒரு 3 நாள் இருக்கும், இப்போ தான் எங்களுக்கு நியூஸ் தெரிய வந்துச்சு. அதுவும் அந்த பையன் வேறு யாரும் இல்லை, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அரெஸ்ட் ஆனால ஜாயின்னு ஒருத்தன், அவனோட ஃப்ரெண்டு, இவனுங்க 3 பேர் சேர்ந்து ஏதோ பண்ணியிருக்கானுங்க. ஒருத்தன் தப்பிச்சிட்டான், இவன் மட்டும் மாட்டிக்கிட்டான். இப்போ ஜாய் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தோட ஃபோட்டோவையும் காமிக்கிறாங்க. வீக்கு செம்ம ஷாக்கு. ஜேகேவை அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஜேகே வியை பார்க்குறாங்க. பாய் ஆர்மீஸ், மை சைக்கோ பாய் ஃப்ரெண்ட் மூவி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்மீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டேக் கேர், பாய்.